மக்கள் மனதை எளிதில் தைப்பது கதையா கவிதையா என்கிற ஒரு தலைப்பினை நாங்கள் கொடுத்தோம். இதில் முதல்ல ஏன் தைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். எதுக்காக தைக்கணும்? கிழிஞ்சு கிடந்தால் தைக்கத்தானே வேணும். இன்றைக்கு வாழ்க்கையும் மனசும் கிழிந்து கிடப்பதால் அதை தைக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுகிறது. அதில் இன்னொரு வார்த்தையும் நாங்கள் போட்டிருக்கோம், விதையாய் விழுந்து. எது மனித மனதில் விதையாய் விழும்? கவிதையா கதையா என்கிற இரண்டு இலக்கிய வடிவங்களை, இதையும் தாண்டி குறுநாவல், நாவல் என்று நிறைய வடிவங்கள் இருக்கிறது. 1000 பக்கத்துக்கு மேற்பட்ட நாவல்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். பொன்னியின் செல்வன் கல்கி இன்றைக்கும் பேசப்படுகிறார். வேள்பாரி சு வெங்கடேசன் இன்றைக்கும் பேசப்படுகிறார். பொன்னியின் செல்வம் திரைப்படமாக வந்திருக்கிறது. வேள்பாரி விரைவிலே வர இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்க முடியாது. வேள்பாரியை ஒரு அகண்ட திரையிலே பார்க்க வேண்டுமானால் அந்த படத்தை எடுப்பதாக அறிவித்திருக்கிற இயக்குனர் சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 1000 கோடியாவது தேவைப்படும் என்று சொல்கிறார். வந்தால் ஒரு பிரம்மாண்டமான முயற்சியாக அது தமிழ் சினிமாவில் அமையும். பொன்னியின் செல்வனே முதல்ல மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை திரைப்படமாக எடுக்க முயற்சித்தார்கள். அதற்காகத்தான் மகேந்திரன் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று திரைக்கதை வசனம் எழுத சொன்னார் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு. மகேந்திரன் தான் பின்னாளில் தங்கப்பதக்கம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, நடிகர் திலகம் சிவாஜி நடித்தது. அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் எழுதியவர் மகேந்திரன் தான். பிறகு உங்களுக்கு தெரியும், முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள் என்று அற்புதமான திரைப்படங்களை தமிழுக்கு தந்தவர் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள். அதன் பிறகு கலைஞானி கமலஹாசன் அவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை எடுக்க முயன்றார். நிறைவாக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் படத்தை 2 பாகங்களாக எடுத்து வெளியிட்டார். இந்த நாவலை சினிமாவாக மாற்றுவது என்பது ரொம்ப கடினமானது. ஏன்னா நாவலை படித்தவங்க பூரா என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நாவலில் உள்ளபடி வருதா? நீங்கள் தில்லானா மோகனம்பால கொத்தமங்கலம் சுப்பு முதல்ல நாவலாக தான் எழுதினார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இங்கே இருக்கவங்க சில பேர் தில்லானா மோகனம்பால் நாவல் படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் முன்னை முன்னை எடுத்து தான் ஏபி நாகராஜன் தில்லானா மோகனம்பால் படத்தை எடுத்திருப்பார். உங்கள் ஊரை சேர்ந்தவ தான் தில்லானா மோகனம்பால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, இவங்க நடிப்பெல்லாம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் நன்றாக நடிப்பார் என்று சொல்வதும், திருநெல்வேலி அல்வா இனிப்பாக இருக்கும் என்று சொல்வதும் ஒன்று தான். ஆனால் இந்த தில்லானா மோகனம்பால் படத்தில் உங்கள் நெல்லைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? டிஎஸ் பாலையா அவர்கள். நம்முடைய நெல்லை சீமையைச் சேர்ந்தவர். அவருக்கு நிகரான ஒரு குணச்சித்திர கலைஞரை தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாது. நீங்கள் இன்னைக்கும் திருவிளையாடல் படத்தில் அவர் வட மாநிலத்திலிருந்து வருகிற கேமநாதராக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா? இன்றொரு நாள் போதுமா என்கிற அந்த பாடலை பாடியிருப்பார் இல்லையா? ஒரு ஆணவ செருக்கு என்பதை அந்த படத்தில் அப்படியே காட்டியிருப்பார். தில்லானா மோகனம்பாலில் தவில் வாசிப்பவராக நடிப்பார். அதை பார்த்த பிறகுதான் தவில் வாசிக்கிறவங்களே எப்படி நடை உடை பாவனையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிஎஸ் பாலையா அவர்களுடைய நடிப்பு என்பது இருக்கும். அதுபோல் பொன்னியின் செல்வன் படம் வந்தப்போ என் பக்கத்தில் ஒரு பையன் புக்கோடு உட்காந்துருந்தான். ஏன்டா சினிமாவுக்கு வந்து புக்கு படிக்கிறேங்கிற? இல்லை, இந்த பொன்னியின் செல்வன் நாவலில் வர்ற மாதிரி படம் எடுத்திருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவன் வந்து மணிரத்னத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் படமும் பார்க்கல, புக்கும் படிக்கலை. சில பேர் 2 வேலையும் போட்டு ஒன்றா உழப்பிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அந்த சினிமாவுக்கு போகிறதே ஒரு, இப்போ நம்மளாம் டெய்லி இந்த செல்லில் படம் பார்த்துட்றோமே. நீங்கள் சினிமாவுக்கு போகிறதில்ல, சினிமா ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ அப்படி வாய்ப்பு இல்லை. சினிமாவுக்கு போயிட்டு சினிமா பார்க்காம சினிமாவுக்கு வந்திருக்கவங்கள பாருங்கள், எவ்வளவு கேரக்டர் வந்திருக்காங்கன்னு அப்போ தான் தெரியும். முன்னாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டாகி போயிருங்க. அப்போ தான் சினிமா பார்க்க எத்தனை வகையான மிருகங்கள் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
சில பேர் நரி மாதிரி ஊழையிடுவாங்க, சில மாதிரி கரடி மாதிரி செய்வாங்க, சில பேர் குரங்கு மாதிரி அடுத்தவனை அடிச்சுவிட்டு கப்புன்னு பேசாமல் உட்காந்துருவான். மறுபடியும் கரண்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக ஏதோ மகாத்மா காந்தி, இயேசுபிரான், புத்தரை போல உட்காந்துருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கதை என்பது நம்ம எல்லாருமே கதை சொல்கிறவங்க. நீங்கள் கதை எழுதுகிறவங்க தனியான்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கதை சொல்லியிருக்கான். அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லுமான்னு கேட்டிருக்கான் ஒரு பையன். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், நான் என்ன கதை சொல்கிறது, மொப்பன் இப்போ லேட்டாக வருவான், அவன் வந்து கதை சொல்லுவான் பாரு, இப்போ வர்ற வழியில் பிரேக்கு பிடிங்கிக்கிச்சு. இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப உளவியல் நுட்பம் சார்ந்தவங்க. அந்த ரோட்டில் 1000 ஆம்பளை போனாலும் தன்னுடைய கணவன் யார் என்பதை சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க பெண்கள். கரெக்டாக சொல்லுங்க, அப்பா தாண்டா வரேன், கதவை திறந்துடுறா அப்படிங்க. எப்படிம்மா? முப்பன் ஒருத்தன் தான் செருப்பை போட்டு இப்படி சரக்கு 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 சரக்குன்னு தேய்ச்சி மாதத்துக்கு 4 செருப்பு மாற்றுவான். இருந்தாலும் செருப்பும் சரக்கு, ஆளும் சரக்குங்க. இன்னும் சில பேர் காலிங் பெல் இருக்குல்ல, அது எதுக்கு? உள்ளே இருக்கிற ஆளை வெளியே வர வைக்க தான் காலிங் பெல். அதில் ஒரு அம்மா, சில பேர் கூறு கட்டவங்க, சில பேர் மெக்கானிக்காக இருப்பாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லிட்டு வந்திருக்கு, தம்பி எங்கள் வீட்டில் காலிங் பெல் வேலை செய்யலை, வந்து ரிப்பேர் பண்ணி கூடியா அப்படின்னு. ஒரு வாரமாச்சும் ஆள் வரல. ஒரு நாள் கடத்தரில் பார்த்து கேட்டிருக்கு, என்ன தம்பி இந்த காலிங் பெல் வேலை செய்யலைன்னா வந்து பார்க்க சொன்ன வரவே இல்லை. சும்மா பாருங்கக்கா, நானும் ஒரு வாரமாக வந்து அடிச்சடிச்சு பார்க்குறேன், திறக்கவே மாட்டேங்கிறீங்க. அது ரிப்பேர்னு தான் அவனையே வர சொன்னது. அடித்து பார்த்தேன், திறக்கலிட்டு போனான்னா இப்போ இவன் எத்தனை காலிங் பெல்ல காலி பண்ணியிருப்பான் பாருங்க. இந்த காலிங் பெல் அடிக்கும் பொழுதே அந்த உள்ளே இருக்கிற தாய் சொல்லுவாள், உங்கள் அப்பாரு தான் துறை. எப்படிம்மா? இல்லைடா காலிங் பெல்லே அந்தாலும் கஞ்சத்தனமாக தான் அடிப்பான், ரொம்ப நேரம் அடித்தா கரண்ட் போயிடும்னு சரக்குன்னு அடிச்சு விட்டு நிறுத்திடுவான். காலிங் பெல்லையே உங்கள் அப்பா கரண்ட் பில்லை கனெக்ட் பண்ணுற வேண்டாம் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கதை என்பது நம்மோடு உலகத்திலேயே மிகப்பெரிய கதைகள் தமிழில் தாங்க, இந்தியாவில் தாங்க இருக்கு. மகாபாரதமும் ராமாயணமும். அதுலேயும் ராமாயணத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான கிளை கதைகள் உண்டு. இந்த கதை என்பது உலகத்திலே பெரிய கதை மகாபாரதம்னு சொன்னேன். சின்ன கதை எது தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊரில் ஒரு நரியான், அடுத்தவர் என்ன உங்களுக்கே தெரியும், அத்தோட கதை சரியா. இது நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வேடிக்கைக்கு சொல்லப்பட்ட கதைன்னு நினைக்காதீங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் நரி மாதிரி இருந்தான்னா அந்த ஊரு கதை அதோட சரின்னு அர்த்தம். ஆனால் நம்ம விலங்குகளை இப்படியெல்லாம் சொல்கிறோமுங்க, அவன் நரி மாதிரி தந்திரம் முடித்தவன், அவன் இவன் மாதிரி. ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்கிறாரு, தயவு செய்து மனிதர்களை மிருகங்களோடு ஒப்பிடாதீர்கள். எந்த நரியும் ஹோட்டலில் காப்பி சாப்பிட்டு கொண்டே அடுத்த நரியை கெடுப்பது எப்படி என்று பேசுவதே இல்லை. யோசிச்சு பாருங்க, 4 நரி உட்காந்து காப்பி சாப்பிட்டுக்கிட்ட 5வது நரி எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கா? இல்லைங்க. இப்போ கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய செய்யுளாக தாங்க ஒரு காலத்தில் எல்லாமே இருந்தது. மாட்டு வைத்தியத்திலிருந்து, சித்த வைத்தியத்திலிருந்து, சோசியத்திலிருந்து கேளப்பாணி அப்படிம்பாங்க. எதுக்கு செய்யுள்? மனப்பாடம் பண்ண எளிதாக இருந்தது. அப்படி சொன்னால் தான் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அவசியமே இல்லைங்க. சின்ன வயசில் பாட்டும் இருக்கும், மனப்பாட பாட்டும்னு சிலது இருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் மீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலலே. இது எனக்கு ஏன் தெரியுதுன்னா 8ஆம் கிளாஸ்ல இது மனப்பாட பாட்டு. இந்த பாட்டை தவிர அப்பர் சாமி பாடின எந்த பாட்டும் எனக்கு தெரியாது. 1-2 வரி மட்டும் ஞாபகம் இருக்குமுங்க. அப்போ செய்யுளாக கவிதையாக இருக்கிற பொழுது அதை மனப்பாடம் செய்வது எளிதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அவசியம் இல்லை. ஒரு திருக்குறள் 1.25 அடி தாங்க, அதுக்கு மேலே அது ஒன்றுமே இல்லை. அதுக்கே நம்மளால் மனப்பாடம் பண்ணிட்டுனா அது கசகசன்னு திருக்குறளாக வச்சுருக்காங்களே. அதில் ஒரு ஆள் சொல்கிறான், வள்ளுவர் ரொம்ப நல்லவரியா, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு சின்ன சின்னதாக எழுதி வச்சுருக்காரு. ஹைக்கூ வரைக்கும் வந்துருச்சுங்க. உங்கள் ஊருக்காரர் தான் மகாகவி பாரதி. அவர் ஹைக்கூ என்கிற கவிதையை பாரதி தெரிந்து வைத்திருந்தார். அவர் சொல்கிறாரு, ஹைக்கூ என்கிற ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம் வந்திருக்கிறது,
அது மிகவும் சுருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அது குறித்து ஒன்றும் விசனப்பட வேண்டாம், அதைவிட சுருக்கமாக நமக்கு திருக்குறளும் ஆத்திச்சூடியும் இருக்கிறது என்று சொல்றாப்புல. ஹைக்குக்கு கூட 3 வரி 4 அது வேற நிறைய பதில் சொல்றாங்க. முதல் 2 வரிக்கு அடுத்த வரி ஒரு பதில் மாதிரி இருக்கணுங்கிறாங்க. சில பேர் என்னென்னமோ எழுதுறாங்க. குளத்தில் விழுந்தது கல் அப்படின்னா, இது அப்புறம் ஏதோ சொல்ல வரேன்னு பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு போ அப்படிங்கிறான். அதுக்கு மேலே பேசுனா நம்ம தள்ள கல்லை தூக்கி போட்டுருவோம் போல இருக்கு. கவிதை எதுக்குங்க, புரியணுமா புரியக்கூடாதா? சில பேர்கிட்ட பார்த்து உன் கவிதை நல்லா இருக்கியான்னு சங்கடப்படுறான். உனக்கே புரியுதா? அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி உனக்கு புரியாமல் எழுதணும் போல இருக்கே. புரியாமல் எழுதுவது தான் கவிதை. ஆனால் என்ன சொல்கிறான் பாரதி, இவர் என்ன சொல்கிறாரு, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்பம் ஊற்றெடுப்பது கவிதை. இதுவும் கவிதைக்கு இலக்கணம் தான். ஒரு ஆங்கில கவிஞன் என்ன சொல்றான், ஒரு தாவரத்தில் பசுமை பூப்பது போல கவிதை பூக்க வேண்டும் அப்படிங்கிறான். சொல் புதிது, பொருள் புதிது, ஜோதிமிக்க நவகவிதை அப்படிங்கிறான் பாரதி. அப்ப கதையும் நீங்க கேட்டிருப்பீங்க, கவிதையும் நீங்க படிச்சிருப்பீங்க. இதுல எது நம்முடைய மனதில் எளிதாக சென்று தைக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. கதை என்று சொல்வதற்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க, கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த கதையா கவிதையா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் கவிதையே என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய புதுக்கோட்டையில் இருந்து முனைவர் மூபா என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படுகிற மு பாலசுப்ரமணியம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றி இன்றைக்கும் புதுக்கோட்டையில் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்லூரியில் ஒரு தமிழ் பேராசிரியராக தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகும் அன்றாடம் 1000 பிள்ளைகளுக்கு அறிவு ஊட்டுகிற ஒரு ஆசானாக திகழ்கிறவர். கவிதையிலே அற்புதமான மரபு கவிஞர், நல்ல மரபு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். எனக்கெல்லாம் மரபு கவிதை எழுத தெரியாதுங்க. அது என்னென்னமோ சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தான் புது கவிதைன்னு கண்டுபிடிச்சாங்க, நம்மளாக எழுதிட்டு தான் ஏன் புது கவிதைன்னு நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மரபு கவிதையா புது கவிதையான ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சுங்க. அப்பெல்லாம் வைரமுத்து சொன்னார், புது கவிதை என்பது சொற்கள் கொண்டாடுகிற சுதந்திர தின விழா அப்படின்னார். மரபு கவிதையில் அப்படியெல்லாம் எழுதிட முடியாதுங்க. தலை தட்டுது, தொட தட்டுதும்பாங்க. தொட தட்டுலாம் தள்ளி உட்காரியான்னு நம்ம சொல்லுவோம். அது அற்புதமான மரபு கவிஞர் ஐயா மூபா அவர்கள். அதே போல் அதே அணியில் 2 பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர் முனைவர் மகாசுந்தர் அவர்கள். இருவரும் அற்புதமான கவிஞர். உண்மையிலே சொல்கிறேங்க, சிறந்த பேச்சாளர், பாடகர். கவிதையே என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். கதையே என்று பேசுவதற்காக ராஜபாளையத்தில் இருந்து இந்த பக்கம் புதுக்கோட்டை 2ம் கவிதைன்னு பேசுது. ராஜபாளையம் 2 பேர் பெருமக்களுமே ராஜபாளையத்தை சேர்ந்தவர்கள். அதில் சொற்சுவை இளவல் அன்பிற்கினிய தம்பி விஜய நம்பி அவர்கள் கதையே என்று பேச வந்திருக்கிறார். கதையே என்று பேசுவதற்காக தொலைக்காட்சியில் நம்முடைய பெருமரியாதைக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்திலே நிறைய அவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மரியாதைக்குரிய அவருடைய நாடு நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாட்டிலையும் ஏராளமான கதாசிரியர்கள், கவிஞர்கள் உண்டுங்க. நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். இன்றைக்கி ராஜபாளையத்தில் ஒரு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தம்பி பொருளாதார ஆசிரியர், அவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றக்கூடிய நான் மிகவும் மதிக்கக்கூடிய அற்புதமான பண்பான பேச்சாளர் ஐயா ராஜகுமார் அவர்கள் கதையே என்று பேச வந்திருக்கிறார். இப்போ நம்ம பட்டிமன்ற விவாதத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல கதையா கவிதையா அப்படின்னா நம்ம யோசிக்கிற பொழுது ஒரு நடுவை உட்காந்துருக்கேன். எனக்கு ஏன் நடுவு உட்காந்துருக்காங்கன்னா, எனக்கு கதையும் ஒழுங்காக சொல்ல தெரியாது, கவிதையும் ஒழுங்காக சொல்ல தெரியாது. அப்படி ஆளெல்லாம் நீதிபதி ஆக்கி விட்டுறணும். அதான் இப்போ நாட்டில் நடக்குது. இப்பொழுது மக்கள் மனதில் விதையாய் விழுந்து தைப்பது கவிதையே. இந்த கவிதைக்கு கூட முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவாருங்க, கவிதைக்குள்ளேயே கதை இருக்குது, விதை இருக்குது, கவி இருக்கும்பார். இப்பொழுது விதையாய் விழுந்து மனதை தைப்பதில் மிகவும் நெருக்கமாக இருப்பது கவிதையே என்கிற பட்டிமன்ற வாதத்தை துவக்கி வைத்து மரியாதைக்குரிய ஐயா மகா சுந்தர் அவர்கள். வாங்கய்யா. மக்கள் மனங்களை எளிதில் தைப்பது எது? நீங்க கூட சொன்னீங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கவிதை என்கிற வார்த்தைக்குள்ளேயே கதை இருக்கிறது, விதை இருக்கிறது, கவி இருக்கிறதுன்னு சொன்னீங்க. கடைசியா இன்னொன்னு சொன்னதை விட்டுட்டீங்க, எனக்காக விட்டுட்டீங்க.
கதை இருக்கிறது, விதை இருக்கிறது, கவி இருக்கிறது. படிப்போர் உள்ளங்களை தை 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 என தைப்பது கவிதை என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னார். கைதட்டி அந்த 10 உள்ளங்களுக்கு நன்றி. மக்கள் மனங்களில் சொன்னவுடன் புரிந்து கொள்வது. கதையை கூட படிச்சோ சொன்னாதாங்க தெரியும். ஆனா கவிதை கேட்டவுடன் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நினைக்கலாம். எல்லா கதைகளையும் படிக்க படிக்க ஒரே செய்தி தான் வரும். ஆனால் கவிதை அப்படி இல்லைங்க. கதை தட்டையானது. கவிதை நேற்று ஒரு பொருளை தரும், இன்றைக்கு ஒரு பொருளை தரும். நம்முடைய அனுபவங்கள் வளர 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 வேறு வேறு பொருளை தரக்கூடிய தன்மை கவிதைக்கா உண்டு. சொன்னவன் வள்ளுவன். திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவர் மாதிரி ஒரு சிக்கனவாதியை பார்க்க முடியாது. 7 சீர். ஒரு வார்த்தையை 2வது முறை போட்டானா அதுக்கு காரணம் உண்டு. நமக்கு தெரியும் இந்த குறளுடைய பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். எப்பொருள் யார் வாய் கேட்பினும்னால அந்த பொருள் வந்துருது. ஏன் யார் யார் வாய் கேட்பினும்னு போட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிஞர் சிந்திச்சாரு. நம்ம சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா சிந்திச்சாரு. ஆன்மீகத்தின் உச்சம் என்று சொன்னால் கிருபானந்த வாரியார சொல்லுவா. ஆன்மீகத்திற்கு எதிரான நாத்திகத்தின் உச்சம் யார் என்று சொன்னால் தந்தை பெரியாரை சொல்லுவா. வாரியார் பெரியார் யார் சொன்னாலும் அதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று புது புது பொருளை தருவது கவிதை. ஆனா இது வள்ளுவருக்கு தெரியாது. அதாங்க கவிதையினுடைய தன்மை. கவிதை என்பது ஒண்ணு இல்லைங்க, தெரிந்த செய்தியை தெரியாத மொழியில் சொல்வது. நீங்க நம்முடைய கன்னியாகுமரியில வானுயர சிலையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அமைத்திருக்கிறார். அந்த சிலை திறப்பு விழால காவிய கவிஞர் வாலி பாடினார். சிலை உயரமானதுன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொன்னா அது கவிதை இல்ல, அது கதை, ஸ்டேட்மெண்ட், அறிக்கை. உயரம்ங்கிற வார்த்தையே இல்லாம எப்படி சொல்றது? காவிய கவிஞர் வாலி சொன்னார், எல்லோரும் காகம் அமர சிலை வைப்பார்கள், நீதான் கலைஞரே அந்த மேகம் அமர சிலை வைத்தா என்று தெரிந்த செய்தியை தெரியாத மொழியில் சொல்வது கவிதை. சபாஷ். கவிதைக்குள்ள அந்த முப்பரிமாணம் இருக்கு. நம்ம அப்படி வேறு உலகத்திற்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்க, அது கதைக்கு இல்ல. நீங்க கம்பராமாயணம் ஒரே ஒரு காட்சி வேகமா கூட சொல்றேங்க. எந்த அளவுக்கு இப்ப நம்ம ப்ராப்ளம் சால்விங்கிறோம், அதுக்கு கட்டணம் எல்லாம் வாங்குறோம், மனச்சிக்கல்களை தீர்ப்பது. கம்பன் கவிச்சக்கரவர்த்திங்கிற இடத்துல கவிச்சக்கரவர்த்தி என்று தன்னை நிரூபித்த இடங்கள் ஆயிரம். ஒரே ஒரு இடம் கார்காலம் வந்துருச்சு, சுக்ரீவன் படையோடு வரல, வாலி வதம் நடந்துருச்சு, சுக்ரீவன் படையோடு வரல. நம்மால் என்ன பண்ணிருக்கான், சுக்ரீவன் என்கிற அந்த தலைவன், கிஷ்கிந்தையனுடைய தலைவன் தண்ணியை போட்டு படுத்திருக்கான். கார்காலம் வந்தவுடனே படையோடு வரலன்னு ராமனுக்கு கோபம் வருது. ராமன் அமைதியானவன். அண்ணனுக்கு கோபம் வர்றதை பார்த்த உடனே இலக்குவன் கோபத்தின் உச்சிக்கே செல்கிறான். அவன் ஆதிசேடனுடைய அவதாரம் இல்லையா, அவன் உச்சிக்கே சொல்றான், கோபத்தோட வர்றான். கிஷ்கிந்தையை நோக்கி வர்றாங்க. கதவையெல்லாம் திறக்கல, எட்டி உதைக்கிறான். கதவு 2ஆ போகுது. இப்ப என்ன பண்றது? அனுமனுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா வாலியினுடைய மனைவி தாரையிட்ட போய் இது மாதிரி பிரச்சனை நீங்க தான் தீக்கணுங்கிறார். தாரை யாரு? இறந்த வாலியினுடைய மனைவி. உடனே நான் பார்த்துக்கிறேன்னு அந்த தாரை என்ன பண்றா, தோழியர் குழாமோட வர்றா. அந்த இடத்துல ஒரு டைரக்டோரியல் டச் வைப்பான் பாருங்க. எப்படி வந்தானா, இலக்குவன் பெண்களை, வேறு பெண்களை தன் கண்ணால் கூட நிமிர்ந்து பார்க்காத தன்மையுடையவன். தாரை தன் தோழிகளோடு வந்த உடனே இவன் அறியாம கோபத்தோடு வந்த அந்த இலக்குவனுடைய கோபம் கொஞ்சம் குறைஞ்சான். என்ன பண்றேன் பாருங்க சுக்ரீவன் சொல்லி வில்லை ஏந்தி கொண்டு வந்தவன் அப்படி தனுவை கீழே வச்சானா, கம்பன் போடுவான். தாமரை வதனம் சாய்த்து தனு நெடுந்தரையின் ஊன்றி. எப்படி தெரிஞ்சா ஒரு அருமையான கற்பனை சொல்றாரு. சின்ன மாமியார், பெரிய மாமியார், மாமியார் மாமியார் அப்படி கூட்டத்தோட வரும்போது நடுவுல மாட்டிக்கிட்ட மாப்பிள்ளை எப்படி வெக்கப்பட்டு நிப்பானோ, மாமியர் குழுவில் வந்தா மாமன மைந்தன் நிற்ப அப்படி நிக்கிறான். கோபம்லாம் குறைஞ்சிச்சு. உடனே தாரை பேசுற, அப்பா நீ எப்பவுமே ராமனை பிரிஞ்சு இருக்க மாட்டியா,
ஐயனி ஆழிவேந்தன் அடியினை பிரிகளாதாய் எய்தியது என்னை அப்படின்னு சொல்லி எப்படி பேசினாலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய இசையை காட்டிலும் மிகுந்த இனிமையான இசையை போல அவருடைய வார்த்தை இருந்துச்சா. இசையினும் இனிய சொல்லால்னு போட்டான். அந்த கேட்டால் அப்பா நீ ராமனை பிரிய மாட்டியே, நீ எப்படி பிரிஞ்சு வந்தங்கிற குரலை கேட்ட உடனே தலை குனிந்திருந்த இலக்குவன் தலை தூக்கி பார்த்ததுக்கு வார்த்தையை போட்டிருப்பாங்க. உலக இலக்கியத்துல இப்படி ஒரு பாட்டை கம்பனை தவிர யாராவது போட முடியுமா? யார் இதை சொன்னாங்க? ஆர்கோலாம் உரை செய்தார் என்று யார் இதை பேசினான்னு இப்படி தலையை தூக்கி பார்த்தானா, அப்படியே கோபம் குறைஞ்சிருச்சா. அருள் வர சீற்றமாக அந்த பெண்ணை பார்க்கிறான். விதவை கோலத்துல எப்படி இருந்துச்சா? நிலவு மாதிரி இருந்துச்சா. இங்கதான் சிக்கல். ஒரு விதவை பெண்ணை நிலவென்று சொல்லலாமா? கம்பன் அழகா சொல்றான், நிலவு பார்த்திருப்போம், இரவுல பிரகாசமா இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு. பகலில வந்த நிலவு எப்படி மங்களா தெரியுமோ அதுபோல தாரை தோன்றினாள் அப்படின்னு. ஆர்கொலாம் உரை செய்தார் என்று அருள் வர சீற்றமாக்க பார்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போல ஏர்குலாம் முகத்தினாலே இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கள் மார்பன். அப்படி பார்த்தவன உனக்கு என்ன தோணுச்சா? அப்படி விதவை கோலத்துல தாரை நிற்கக்கூடிய கோலத்தை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு தன்னுடைய தாயார் இப்படித்தான கணவனை இழந்து தசரன் இருந்து வருத்தப்படுவாங்க, கைகேயும் கோசலையும் சுமித்திரையும் என்று தன் தாயரை நினைந்த நைதான் என்று ஒரு மிகப்பெரிய காட்சியை கம்பன் காட்டுவார். இதை உங்களால கதையினால சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கவிதைக்கு இன்னொரு வசதி இருக்கு. கதையை பாட முடியுமா? கவிதைக்கு இசை என்கிற வாகனம் துணை செய்யும். அருமையான கவிஞர் திருச்சியில இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் திருவள்ளுவர் சொல்வார், காதல் கவிதை கதா காலட்சேபம் எல்லாம் கதையை தனியா பாடுறாங்க. கதையை பாட முடியாது, கதையை சொல்லிட்டு கவிதையை பாடுவாங்க. நடுவர் அவர்களே, இருக்கட்டும், கதையை சொல்லிவிட்டு கவிதையை தான் பாடுவாங்க. அவர் கேட்டார், நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? வார்த்தையை பாருங்க, நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? இது அப்படியே பாரதாசன் சொல்லுவா. ஒரு காதல் எப்படிங்க, அப்படியே ஒரு பெண் படிச்சு ஆண் படிச்சுக்கிட்டு இருக்கா, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பெண் வர்றா, வந்து ரொம்பலாம் பார்க்கலையா, ஒரு 1/2 செகண்ட் பார்த்தாலாம். பார்த்த உடனே அப்படியே புத்தகம் பறக்குதான். போறான் பாருங்க, கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆண் அழகை. பெண்களின் பார்வை குளிர்ச்சியான பார்வை சொன்னா போதும் இல்ல. அவனுக்கு பத்தல, பாரதாசனுக்கு குளிர்ச்சியான பார்வை இல்லையா, மலர் போல குளிர்ச்சியான பார்வை பத்தல. ஓடையில ஜிலு ஜிலுன்னு ஓடக்கூடிய ஓடையில பூத்த பூவ மாதிரி குளிர்ச்சியான பார்வை. ஓடை குளிர் மலர் பார்வையினாள் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த நம்மால் பாடம் படிச்சுட்டு இருக்கோம், நிமிர்ந்து பார்க்கலாம் 1/2 செகண்ட். பாடம் படித்த நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. என்ன ஆகும்? அவள் ஆடை திருத்தி நின்றாள், இவன்தான் 1000 ஏடு திருப்புகின்றான் என்று ஒரு காதல் காட்சியை ஒரு ஒளிப்பட கருவியை போல படம் பிடித்து காட்டக்கூடிய தன்மை கவிதைக்கு மட்டுமே உண்டு. இது அப்படியே நல்ல கைதட்டலாம். நீங்க மெய் மறந்து கேட்டதுனால கை மறந்து போனீங்க. இசைக்கு கவிதைக்கு வாகனம் இசைதாங்க. ஒரு பாட்டு காதல் என்ன பண்ணும்? பஞ்சு என்கிற கவிஞர் எழுதினார், வாழ்க்கையில் ஒரு முறை கூட காதலிக்காதவன், வாழ்க்கையில் ஒரு முறை கூட காதலிக்காதவன் பன்றிப்பாலை குடித்துத்தான் வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு பம்பாய்க்காரன் சொன்னான். அந்த பாலை நான் குடித்து வளர்ந்திருக்க கூடாதா? காதல் படக்கூடிய அவஸ்தை. வாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்று கவிதையை சுமந்து இசை தெரியும். உங்க கதையை நீங்க பாட முடியுமா? 2 பேரும் யாரா பாடுங்க பாங்க. ஒரு புது கவிதையில அழுறாங்க. புது கவிதையில
அப்துல் ரஹ்மான் அழகா ஒரு பூங்காவுக்கு போறாரு. பூங்காவுக்கு பூ பறிக்க போய் அப்படியே அசந்து நின்று போம்ல, அது அப்படியே கவிதையில சொன்னார் அப்துல் ரஹ்மான் அவர்கள். பூ பறிக்க சென்றேன், நல்லா கவனிச்சாதான் புரியும். பூ பறிக்க சென்றேன், பூ பறிக்க நின்றேன். பூ பறிக்க சென்றேன், பூ என்னை பறிக்க நின்றேன் என்று சொன்னார். இது அப்படியே இன்னொரு கவிஞர் கவியரங்க கவிதையில வல்லம் தாஜ்பால் போட்டாரு. எப்போ எழுதியிருப்பாங்கல்ல பூங்கால, பூக்களை பறிக்காதீர்கள். அவர் சொல்றாரு, பூக்களை பறிக்காதீர்கள் என்று எங்களிடம் சொன்னீர்களே, பூக்களை பறிக்காதீர்கள் என்று எங்களிடம் சொன்னீர்களே, கண்களை பறிக்காதீர்கள் என்று பூக்களிடம் சொன்னீர்களா? நீங்க ஒரு மிகப்பெரிய சமூக அவலங்களை குறுகிய வார்த்தைகளில் கவிதையால் தான் சொல்ல முடியும். நீங்க 4 பக்கம் சிறுகதை, 8 பக்கம் புதினம், அறிவுமதி, பாவலர் அறிவுமதி மிகப்பெரிய சமூக கொடுமையை 3 வரியில் சொல்லியிருப்பார். அதான் கவிதையினுடைய அடர்த்தி. மரக்கிளையில் குழந்தை, இப்ப கூட ஒரு குழந்தை கை குழந்தையோடு தின்னுட்டு இருந்தார். மரக்கிளையில் தொட்டிலில் குழந்தை, வரப்பில் பண்ணையார். வார்த்தை கொஞ்சம் தான், நீங்க நினைச்சுங்க. மரக்கிளையில் தொட்டிலில் குழந்தை, வரப்பில் பண்ணையார். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? குழந்தை அழுகுது, இப்ப கலவரச்சதுக்கா சொல்லல, பயிரில் சிந்தியது தாய்ப்பால் என்ற கனமான வரிகளை கவிதையால் தான் கடத்த முடியும். குப்பை தொட்டில எச்சில் எல்லாம் விழுந்துச்சு, 4 கால் பாய்ச்சல நாயும் வந்துச்சு, ஒரு பிச்சைக்காரனும் ஓடி வந்தான். நாம் எதை விரட்டுவோம் சொல்லுங்க பாப்பா யாராவது. கவிதை எப்படி முடிச்சாரு? நம்ம சில பேர், நான் கேள்வி கேட்பேன், நாயை விரட்டுவோம், பிச்சைக்காரன் சாப்பிட்டோம், பிச்சைக்காரனை விரட்டுவோம், அந்த ஜீவராசியா சாப்பிட்டோம். கனகராஜன் என்கிற அந்த கவிஞர் முடித்தார், வறுமையை விரட்ட முடியாத தேசத்தில் நாயையாவது விரட்டுவோம். எனவே வாழ்க்கையை பத்திங்க ஹைக்கூ என்பது ஜப்பானிய கவிதை. நம்ம அப்படி ஜப்பானை காட்டிலும் நம்முடைய ஹைக்கூ கவிஞர்கள் மிக அருமையாக எழுதிப்பாங்க. வாழ்க்கைய நான் சவால் விடுறேன், உங்க கதையில சொல்ல முடியுமா? 3 வரியில மல்லிகை தாசன் என்கிற கவிஞர் எழுதினார். வாழ்க்கை என்ன தெரியுமா? பிறப்பு இறப்புன்னு போட்டிருப்பாங்கல்ல, அத மாதிரி சுருக்கமான வரிகளில் மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை எழுதினார் மல்லிகைதாசன். பனிக்குடம் உடைவதில் தொடங்கி மண்குடம் உடைவதில் முடிகிறது வாழ்க்கை. சுபி முருகன் ஒருத்தர், சாதாரண விஷயம், சாதாரண விஷயங்களை அசாதாரணமாக சொல்வது கவிதை. அகவெளியில் சுருதி கூட்ட ஒரு மௌன வெப்பம் பாருங்க கவிஞர் பாலா. காற்றின் இசை கேட்டிருக்கீங்களா நீங்க? காற்றின் பாடல், பாடல் எல்லாமே காற்றின் பாடல் தானே. காற்றின் பாடல் தலையசைத்து ரசிக்கும். என்ன கவிதை என்ன முடிக்கலாம்? வாசகன் நினைப்பதை கவிஞன் முடிக்க மாட்டான். காற்றின் பாடல் தலையசைத்து ரசிக்கும் மரங்கள், முடிஞ்சு போச்சு. இதை மேத்தா சொல்லியிருப்பாரு வேற விதமா. தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரங்கள் தலையாட்டுகின்றனவே, தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரங்கள் தலையாட்டுகின்றனவே, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறதோ. மேத்தாக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்க பாப்பா. அப்படி ரசிக்கக்கூடிய கவிதை முடிச்சிடுறேங்க. நீங்க கவிஞன் தான் தீர்க்கதரிசி, கதையாசிரியர் தீர்க்கதரிசின்னு எங்கேயும் சொன்ன கிடையாது. எங்க ஊர் கவிஞர் தமிழ்ச்செம்மல் தங்கமூர்த்தி எழுதியிருப்பார். 1984 எழுதிய கவிதை. அந்த கவிதை எழுதப்பட்ட போது தென்னாப்பிரிக்கா விடுதலைக்காக 24 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா சிறையில் தான் இருந்தார். ஒரு கவிஞன் எழுதினான், கருப்பு ஆட்சிக்கு வரும், இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் என்று எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய சமூக விடுதலையை விதையாக சொல்வது கவிதை. உங்களுக்கு உங்களுடைய ரசனைக்கு என் தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அண்ணன் மீரா ஒரு கவிதையில் சொல்லுவார். இப்போ நீங்கள் இங்கேயும் நெல்லையப்பர் திருவிழா இருக்குது, சங்கரங்கோயில் ஆடி தபஸ் இருக்குது. எங்கள் ஊர் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குவார். பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இந்த பயங்கரம்னு சொல்லவே பயமாக இருக்குது. ஏன்னா கூட்டம் கூடுற இடத்துலலாம் ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ வர வர யார் மீரா சொல்கிறார், கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். எதுக்கு கூட்டம்னா, வாடா கூட்டமாக இருக்கட வாடா போட்டு கூட்டமாக வந்துடுவாங்க. அவனை பார்த்து 2 பேர் கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம்னார்.
மேத்தா கவிதையை சொன்னார்ல, அதே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், அதே வேறு தான். வேலியை விட்டு வெளியே நீளும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்று கேட்பார். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க. கிளையை தரடா வெட்ட முடியும், நான் பூமியையே தொலைச்சிக்கிட்டு வேறு மாதிரி போறேனே, உன்னால் என்னடா செய்ய முடியும் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்டார். கம்பராமாயணில் துவங்கினாருங்க. கம்பன் ஒரு மக்கள் கவிஞனுங்க. இப்போ கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் பேச சொன்னால் 3 மணி நேரம் பேசுவார். ஆனால் ஒரு செய்தி என்ன, இந்த செய்தியை சொன்னவர் இலக்கிய பேராசான் ஜீவா. அவர் கம்பராமாயணத்தை எழுதி முடித்து விட்டு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார். சிதம்பரம் கோயிலில் போய் இதை அரங்கேற்றணும் அப்படிங்கிறார். அவங்க வாங்கி பார்த்துட்டு, இது சிவனை பற்றி பாடியிருந்தால் நாங்கள் இங்கே அரங்கேற விட்டுருப்போம், இது சிவன் கோவில், இங்கே வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார். அது பெருமாளுடைய திருத்தலம். அங்கே அரங்கேற்றலாம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ பெருமாளம் பற்றி மட்டும் எழுதியிருந்தால் இங்கே அரங்கேற்றலாம், ஆனால் இதில் நீங்கள் சிவனை பற்றியும் பேசியிருக்கீங்க, பெருமாளை பற்றியும் பேசியிருக்கீங்க, எனவே இங்கே இடம் இல்லைன்ட்டாங்க. உடனே கம்பர் திருவெண்ணை நல்லூர் என்கிற ஊரில் மக்கள் முன்னால் தான் தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றினார் என்று இலக்கிய பேராசான் ஜீவா சொல்கிறார். அன்னைக்கு அவ்வளோ பெரிய சண்டைங்க. அதில் ஒரு வரி தானே, அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண். அப்போ ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கு. யாரோ ஒரு ஆள் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிருக்காரு, தீர்ப்பு வச்சிருக்காரு, எப்பா 2 ஒன்று தான்யா, இதை தெரிஞ்சுக்கலாம் ஓ வாயில மண்ணப்பா அப்படின்னு கதையை சொன்னார். கதை தட்டையானது, ஆனால் கவிதை படிக்கிற பொழுதே பல வகையான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் தம்பி விஜயை நம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரியல. கதை அணியில் அவரை நம்பி இறக்கி விட்றோம். இப்போ வாங்க தம்பி. ராமாயணத்தை பற்றி சொன்னார். ஏங்க, கவிதை அப்படின்னு பேச வந்தவர் என்னங்க செஞ்சிருக்கணும், கம்பெனியில் இருக்கிற ஒரு பாடலை அப்படியே சொல்லிட்டு போயிருக்கணும் தானே. அதற்கு விளக்க கதை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கவிதையை சொல்வதற்கே உங்களுடைய கதை தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஓகே. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் சொன்னார், பார்த்தீர்களா முத்தமிழ் அறிஞர், கவிதைக்குள் கதை இருக்கிறது, விதை இருக்கிறது, கவி இருக்கிறது என்று சொன்னார். எங்க அன்னைக்காக பேசியிருப்பதற்காக நன்றி. உங்களுக்கு கதை என்கின்ற விதை இருந்தால்தான் கவி கிடைக்கும் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே. நீங்க கதை அப்படிங்கிற கரு இருந்தாதான் அது கவிதையா மலர முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் பாடுவீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. இந்த கூட்டத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரே உதவி பாடாமல் இருப்பதுதான் நடுவர் அவர்களே. பாடாமல் இருக்கிறது எங்களால் முடிஞ்ச உதவி. இதற்காக சபை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. நன்றி. அப்புறம் நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மட்டும் நீங்க கைத்தட்டுங்க. கதைக்கும் கவிதைக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? கவிதையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வயது தடை நடுவர் அவர்களே. ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட போய் நீங்க மரபு கவிதையை சொல்ல முடியுமா? ஆனா 5 வயசு குழந்தை கிட்ட கூட ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் என்று 5 வயது குழந்தையை கூட தலையசைக்க வைக்க முடியும் என்று சொன்னால் அது எங்கள் கதையால் முடியும், உங்கள் கவிதையால் முடியுமா என்று கேட்கிறேன். அடுத்து மகாசுந்தரனை ரொம்ப அற்புதமா ஒரு வாதத்தை வைத்தார்கள். பார்த்தீர்களா, எங்களுடைய கவிதையில் அதை பாடலாக இசைக்க முடியும், நாங்கள் பாட்டாக பாட முடியும், இசை சேர்க்க முடியும், இசை எங்களுடைய வாகனம் என்று சொன்னார். ரொம்ப அற்புதமான வாதம். ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், உங்களுடைய கவிதைக்கு இசை என்கின்ற துணைக்கருவி தேவை, எங்களுடைய கதைக்கு எந்த துணைக்கருவியும் தேவையில்லை, தனித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய கதைக்கு இருக்கிறது நடுவர் அவர்களே. கதை வலிமை நிறைந்தது. சரி தம்பி, ஒரு கதையாவது சொல்லு. வந்ததுல இருந்து கதையை பத்தி தான் சொல்றியே தவிர ஒரு கதையை சொல்ல மாட்டீங்க. பேர் தான் கதை விடுறதா? என்றைக்கோ இருக்கிற கதையை சொல்லுவோம். இப்ப இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துமான ஒரு கதை சொல்றேன்னு. எஸ் ராமகிருஷ்ணன் எலியின் பாஸ்வேர்டு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். என்னை ரொம்ப நெகிழ்ச்சி படுத்திய ஒரு கதை. நான் ஒரு வாசகனாக தான் பேசுகிறேன், பேச்சாளராக பேசலைங்கய்யா. எலியின் பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையாக நான் சொல்லிடுறேங்க. ஒரு எலி கூட்டத்தை பாம்பு கூட்டம் துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. பாம்பு படுத்துது, எலி வலைக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எலிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சாங்க. இந்த பாம்புகளிடம் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும், டோம் இங்கே வா அப்படின்னு ஒரு எலியை கூப்பிட்றாங்க. டோம் அந்த எலி பேர். நீ போய் என்ன செய்கிற, பள்ளிக்கூடத்தில் சேர்ற, கல்லூரியில் சேர்ற, கல்வி என்கின்ற ஆயுதம் நம்முடைய கைகளில் இருந்தால் இந்த பாம்பு கூட்டத்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. டோம் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு வருது. வந்த உடனே நம்ம ஃபோனுக்கு லாக் போடுறோம்லங்க,
லாக் போடுறல அது மாதிரி தன்னுடைய வலைக்கு லாக் போட்டுருச்சு. எந்த பாம்பாலையும் வலைக்குள்ள போகவே முடியல. இப்ப பாம்பு கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சு. அவங்க என்ன படிச்சாங்க அதுதானே நம்மளும் படிப்போம். ராக் இங்க வா அப்படின்னு ஒரு பாம்பை கூப்பிடுறாங்க. பாம்பு கூட்டத்துல இருந்து ராக் வருகிறார். வந்தோடனே ராக் நீ போய் படி அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. ராக்கும் படிச்சு ஒரு பிளானா போட்டு அந்த வலையை உடைக்கலாம் நினைக்குது. ஒரு பாஸ்வேர்டு போட்டோன்னு இன்னொரு பாஸ்வேர்டை எலி கூட்டம் உருவாக்கிடுது. இப்படி தோத்துக்கிட்டே இருக்குது பாம்பு, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எலி. ஒரு முயல் நடுவில் வந்துச்சுங்க. இந்த பாம்பு மெதுவாக ஊர்ந்து போய் முயல் கிட்ட கேட்டுச்சான். இதுதான் கதை நம் கைகளில் தரக்கூடிய அறம் நடுவர் அவர்களே. பாம்பு ஊர்ந்து போய் அந்த முயல் கிட்ட கேட்டுச்சனா, முயல் அவர்களே எலி கூட்டமும் படிக்க தான் செஞ்சிச்சு, நாங்களும் படிக்க தான் செஞ்சோம். ஆனா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்க தோத்துக்கிட்டே இருக்கோம், ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அந்த முயல் சொன்னிச்சான், எலி கூட்டமும் படிச்சது, நீங்களும் படிச்சீங்க, ஆனா அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்க தோக்குறீங்க. ஏன் தெரியுமா? எலிக்கூட்டம் தான் பற்ற கல்வியை, தான் பெற்ற ஞானத்தை தன்னை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்துகிறது, அதனால் அது ஜெயிக்கிறது. நீங்கள் கற்ற கல்வியை பிறரை அழிக்க பயன்படுத்துகிறீர்கள், அதனால் நீங்கள் தோற்கிறீர்கள் என்று ஒரு முயல் பதிவு செய்ததாக எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அருமையான கதை. நீங்க சொன்னது ஒரு எளிமையா சொல்லியிருப்பாங்க கிராமத்துக்காரங்க. என்னன்னா, துரத்துகிற புலியின் கால்களை விட தப்பித்து ஓடுகிற மானின் கால்கள் வலிமையானவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அற்புதமா கதையாக்கியிருக்காரு நம்ம எஸ்ரா. எவ்வளவு அற்புதமான கதையை நம்முடைய கைகளில் அறங்களாக கொடுக்கிறது நடுவர்களே. நம்முடைய மண்ணின் அறத்தை போற போக்கில் ஒரு விதை போல தருகிற அறத்தை கதைகள் தான் செய்கிறது. கவிதைகள் ரசிக்க வைக்கும், வியக்க வைக்கும், ஆனால் நம்மை உணர்த்துவது கதைகளாகத்தான் நடுவரவர்கள் இருக்கிறது. கதைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. மற்ற கவிதையை விடவும் கதை ஏன் சிறந்ததுன்னு சொல்லணும்ல. ஏன் கவிதையை விட கதை சிறந்தது தெரியுமா? இன்றைக்கும் எங்களுடைய ராஜபாளையத்தில் நடுவரவர்களே தண்ணீர் தேசம் படிச்சுட்டு ஒரு அண்ணன் தமிழ் ரோஜான் பேர் வச்சிருக்கிறார். நான் பார்த்த சாரதியினுடைய குறிஞ்ச மலரை படிச்சுட்டு பூர்ணிமான் பேர் வைக்கிறாங்க. கதையின் மாந்தர்களை தங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களின் பெயர்களாக மாற்றி அழகு பார்க்கிற தேசமாக நம்முடைய தமிழ் மண் இருக்கிறது என்று சொன்னால், வேல்பாரி படிச்சுட்டு கூட நிறைய பேர் ஆதினி ஆதன்லாம் பேர் வச்சிருக்காங்க. அப்ப கதைகள் எவ்வளவு உயர்வானது நடுவர்களே. வேற ஒண்ணுமே வேணாம். இப்போ ஒருத்தர் பேர் சொன்னோன்னே இந்த அரங்கம் அப்படி கை தட்டும். ஒரு எழுத்தாளர் எழுத்து சிம்மம் சிங்கம் வார்த்தைகளில் கர்ஜிக்கக்கூடிய ஜே.கே. ஜெயகாந்தன் என்று சொன்ன உடனே அரங்கம் ஆர்ப்பரிக்கிறதே. கதைகள் வலிமையானது, கவிதையை விடவும் வலிமையானது. நான் ஒரு கதை சொல்லிட்டு நிறைவு பண்றேன் நடுவர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன் கதை முக்கியம், ஏன் கதை எளிதில் நம்மை வந்து தைக்குது அப்படிங்கறதுக்கான கதை ஒரு மனுஷன் ஒரு கதைங்க. என்னை பாதித்த மிகச்சிறப்பான ஒரு கதை. அது அந்த கதை என்ன தெரியுமா சொல்லுது? பணக்கார பசங்களாம் சேர்ந்து நடுவர்களே குற்றாலத்துக்கு குளிக்க போறாங்க. இதுதான் கதை. இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. குளிக்க போறாங்க. புளியங்குடி பக்கத்துல ஒரு பாட்டி மாங்காய் கீத்து விற்கிறாங்க. எச்சு ஊறும் மாங்காவை பார்த்தோன்னு. அப்போ மாங்காய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கணுங்கிறாங்க. ஒரே ஒரு பணக்காரன் மட்டும் கத்துறான், போய் கிளவி தூசியா இருக்கு, இந்த மாங்காய் வாங்கி நான் சாப்பிடவா, எனக்கு வேணாம் அப்படின்னு. இறங்கி எல்லாரும் மாங்காய் சாப்பிட்றாங்க. அந்த பணக்காரன் மட்டும் மாங்காய் வாங்காம இருக்கான். எச்சு உறுதியும் மாங்காய் வாங்கி சாப்பிட்றான். எவ்வளோ பாட்டி அப்படின்னு கேட்டோன்னே 2 ரூபா 20 ரூபா ஆச்சுப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோன்னே அந்த பணக்காரன் இருக்கான் பாருங்க, ஓங்கி கத்துறான். இதுக்கு தான்டா சொன்னேன் காரை நிப்பாட்டி இப்படிலாம் பாட்டி கிட்ட மாங்காய் வாங்கி திங்கணுமா அப்படின்னு கத்துறான். அப்புறம் பாட்டி தேடி பார்க்குறாங்க, சில்லறை இருக்கிறான்னு 200 ரூபா இருக்கு. 200 ரூபாய் கொடுத்தோன்னே பாட்டி சொல்லுது, ஏப்பா இப்போதானே வந்தேன், 200 ரூபாய்க்கும் சில்லறை இல்லைன்னு கோவத்தினுடைய உச்சியில கத்துறான் அந்த பணக்காரன். இதை பார்த்து கொண்டே இருந்த பாட்டி சொன்னாங்களாம், எப்பா ஏன் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, 200 ரூபாய்க்கு சில்லறை இல்லையா? சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல, ஊர்ல இருந்து என் பேர பிள்ளைங்க வந்து மாங்காய் சாப்பிட்டா நான் காசாயா கேட்க போறேன், நீங்களே என் பேர பிள்ளைங்க மாதிரி தான், குற்றாலத்துக்கு போறீங்க சூதானமா குளிச்சுட்டு வாங்கன்னு. இது பாட்டி கதை. இங்க முடியலங்க. அதுவரையில் உச்சசாயில் கத்தி கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய பணக்காரன் பர்ஸ்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து பாட்டி கிட்ட போய் கொடுத்துருக்கான். என்னப்பா 2000 ரூபாய் தரேன்னு கேட்ட உடனே அந்த பணக்காரன் சொன்னானா, பாட்டி
ஊர்ல இருந்து உன் பேரப்புள்ள வந்து 2000 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டேனா சொல்ல போற பாட்டி, நானும் உன் பேரப்புள்ள மாதிரி தான் பாட்டி, வச்சுக்கோ பாட்டி என்று சொன்னான். என்று சொன்னால் மனிதர்களுக்குள் இருக்கின்ற மானுட நேயத்தை, அன்பை, பேரன்பை, ஈவு இரக்கத்தை இந்த கதைகள் தான் மானுடர்களுக்கு கடத்துகிறது என்று சொன்னால் கவிதைகளை விடவும் கதை தான் உயர்ந்தது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ். ரொம்ப அற்புதமா விஜய நம்பி 2 கதையை சொன்னார். ஒன்று, எப்படி எளிய மக்கள் எப்பொழுதுமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ கூட ஒரு தூய்மை பணியாளர் 45 பவுனு நகையை எடுத்து கொண்டு போய் இப்போ பவுனு என்ன விலை வைக்கிது யோசிச்சு பாருங்க. அந்த தாய்கிட்ட, பத்மா என்கிற தாய்கிட்ட கேட்குறாங்க, எப்படிம்மா உனக்கு மனசு வந்துச்சு? ஒரே வார்த்தை தாங்க, அது ஒன்றும் கதை சொல்லலை, கவிதை சொல்லலைங்க, ஒரே வார்த்தையில் சொன்னிச்சு, இதை தொலைச்சவங்க என்ன பாடுபடுவாங்கன்னு நினச்சேன், என்னால் இதை வச்சுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பாட்டி வந்து அவ்வளவு உயர்ந்த இடத்துல நிற்கிது இல்லை. ரொம்ப வேடிக்கையான நகைச்சுவையான கதைகள் நிறைய இருக்குங்க. முல்லா கதைகள் ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாப்புல. முல்லா வந்து திடீர்னு ஒரு நாள் சத்தம் கேட்குது, டொம்முன்னு கேட்குது. வீட்டிலேருந்து முல்லா ஒய்ஃபு கேட்குறாங்க, என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லை, சட்டை விழுந்துருச்சு. சட்டை விழுந்ததா இவ்வளவு சத்தம்? ஒன்றும் இல்லை, சட்டைக்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னாராம். கீழே ஆள் விழுந்ததையே எவ்வளவு சூதானமாக சொல்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அதுபோல் இந்த நம்ம எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்கிறார் ஞானத்தங்கம்ங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து விளக்குக்கு கீழே தேடிக்கிட்டு இருக்கான். என்னையா ஒரு 100 ரூபா தொலைச்சி விட்டேன் தேடிக்கிட்டு இருக்கேயா? இங்கேயா தொலைச்ச? இல்லை, அங்கே தொலைச்சி விட்டாங்க, இருட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்கிறதுல தேடுறேங்கிறான். எவ்வளவு கதைங்கிறீங்க? ஒருத்தன் மதுரை மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்டில் அடி வாங்கியிருக்கான். மானாமரியில் போய் இப்போ வாடா அப்படின்ட்டு இருக்கான். கேட்டிருக்காங்க, என்ன யாரடா கூப்பிட்ற? மாப்பிள்ளை மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சு விட்டாங்க மாப்பிள்ளை. அங்கே அடித்ததுக்கு ஏன் மானாமரம் பஸ் ஸ்டாண்டில் சவுண்டு விட்ற? ஏன் சொந்தக்காரங்க பூரா இங்கே தானே இருக்காங்க. ஆள் இருந்தால் தாங்க சவுண்டே வருது. ரொம்ப அற்புதமாக தம்பி பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கவிதை அணியில் அண்ணன் மூப்பா அவர்களுக்கு இருக்கிறது. வாங்கண்ணே. தம்பி, காற்று இருக்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமில்ல? ஆனால் அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. அப்போ தெரியாத காற்றை தெரிந்தது என்று எப்படி சொல்கிறோமோ அதைத்தான் சுந்தர் சொன்னார், தெரிந்த ஒன்றை தெரியாத மொழியில் சொல்லுவது என்று. புரிகிறதா? அப்புறம் இன்னொன்று சொன்னார், இப்ப குழந்தைக்கு எல்லாம் கதை சொன்னா எவ்வளவு அருமையா கேட்குது, உங்களுடைய கவிதையை சொன்னா கேட்குமான்னு. அதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய தாலாட்டு பாட்டை மிக அழகா கேட்குது தம்பி குழந்தை. சின்ன அரும்பு மலரும், அது சிரிப்பை சிந்தி வளரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். மண்ணில் உலவும் நிலவே, என் மடியில் உதித்த கனியே, என் வாழ்வு முன்னால் செழித்தே நான் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். எப்ப பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிற பொழுது அந்த குழந்தை அந்த பாட்டை கேட்டு அந்த கவிதையை கேட்டு உறங்குகின்றது என்று சொன்னால் குழந்தையினுடைய உள்ளத்தையும் ஈர்ப்பது, குழந்தையினுடைய உள்ளத்திலும் தைப்பது கவிதை என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. கவிதைக்குள்ளே கதை இருக்கும், ஆனால் கதைக்குள்ள கவிதை இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டா? கவிஞர் வைரமுத்து தோழிமார் கதைன்னு ஒன்று எழுதினார். படிக்கணும், அவசியம் நீங்க படிக்கணும். அது இளமையிலிருந்து ஒன்றாக அந்த புட்டாலும் புட முடியாதுன்னு சொல்லுவாங்களே, எங்க பக்கம் சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் புட்டாலும் புட முடியாதியா, அந்த அளவுக்கு நெருக்கமான தோழிகள். இளமை பருவத்திலிருந்து அவர்கள் திருமணமாகி செல்கிற வரை நெருக்கமாக இருந்தவர்கள். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு சந்தித்துக் கொள்கிற பொழுது தங்களுடைய பழைய நினைவுகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். அந்த பரிமாறுகிற பொழுது அதுக்குள்ள ஒரு கதை கவிதையா வரும் பாருங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆத்தோரம் பூத்த மரம், ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை அடங்கும் மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில்
பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா? புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா? மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க. என் பொண்ணெல்லாம் ராத்திரி பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் மருதாணியை போட்டுட்டாப்பா முதுகு அழிக்குதுப்பாங்க. மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் எரிக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா? கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐசு ஒன்று வாங்கி நீ திங்க நான் கொடுக்க, நான் திங்க நீ கொடுக்க, கலங்கிய ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் விட வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துடுச்சே நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க, வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க, சூடு வப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, யான் காலு கொலுச எடுத்துனக்கு மாட்டி விட்டு யா வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நினைவிருக்கா? எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம். அதுக்கு முன்னாடி சொல்லுவாவ, இப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கமே, அதுக்கு பிரியாது இருக்க ஏதாவது வழி இருக்கா? பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரே புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியாக சம்மதிச்ச நினைவு இருக்கா? எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம், தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக, எம்புள்ள எம்புருசன் எம்பளப்பு என்னோட, ஒம்புள்ள ஒம்புருசன் ஒம்பளப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரகூட விழுந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கும் மரம் போன வருஷத்து புயல் காற்றில் சாஞ்சிருச்சு. என்ன அருமையான கதைக்குள்ளே ஒரு கவிதை, கதைக்குள்ளே ஒரு கவிதை. அதான் நான் சொன்னேன், கதை கவிதைக்குள்ளே கதை இருக்கும், ஆனால் கதைக்குள்ளே கவிதை இருக்காது. சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து கவிதை வாய்ச்சாங்க. அதுல ஒருத்தர், அவர் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவருங்க, பட்டக்குன்னு மனசுல தச்சுச்சு, பட்டக்குன்னு. அதாவது பணம் கருப்பா இருந்தால் பதுக்குகிறார்கள், பெண் கருப்பா இருந்தால் ஒதுக்குகிறார்கள். என்ன அருமையான கவிதை பாருங்க. இன்னொருத்தர் வந்து வாய்ச்சாரு, இன்னொருத்தர் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது பாருங்க. கவிதை மனிதனின் ஆக்கம், கவிதை மனிதனின் ஆக்கம், கவிதை மனிதனை ஆக்கும். எப்படி இப்படி பளிச்சுன்னு அடிக்கணும். நான் கண்ணதாசன் கவியரத்துக்கு போயிருந்தேன். அப்ப கண்ணதாசன் வந்து பாண்டிய நாட்டிலே பிறந்தவர், சிறுகுடற்பட்டி பாண்டிய நாட்டிலே இருக்கிறது. அப்ப நான் முதல்ல அந்த கவிதையை தொடங்கினேன். பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, பாண்டிய நாட்டில் முத்து பிறப்பது அதிசயமல்ல, அது கடலில் பிறக்காமல் ஒருத்தி உடலில் பிறந்ததுதான் உலக அதிசயம். சபாஷ். இது மூழ்கி எடுத்த முத்தல்ல, இது மூழ்கி எடுத்த முத்தல்ல, விசாலாட்சி என்கிற ஒரு தாய் முழுகாமல் எடுத்த முத்து. இல்லையா? அப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அதாவது அவர் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர். வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர்னா அப்படி ஆள் பார்த்தீங்கன்னா செக்கச்செவன் இருப்பார். புதுகை தென்றல் ஒரு சென்னையிலேருந்து ஒரு இதழ் நடத்திட்டு இருக்காரு. ஆள் செக்கச்செவன் இருப்பார். நல்ல சிவன். ஒரு நிமிஷம், இந்த புகைப்பட கலைஞர் இருந்து அந்த நாய் மேடைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்ல அடிக்கடி எந்த நாயும் பேச்சை கேட்கும் அப்படின்னு. பாருங்க, இந்த நாயும் பேச்சை கேட்குறதுங்கிறதையாவது கொண்ட ஃபோட்டோவை காட்டினா அதை ஒத்துக்க, சும்மா விரட்டாதீங்க. அதாவது கவிதையை பற்றி கவிதையில மயங்கிருச்சு நடுவர் அவர்களே. கவிதையை பற்றி பேசினா நாயினுடைய உள்ளத்துல கூட அது தக்கிது. ஆமா இல்லையா? நீங்க படிச்ச தாய் கவிதை அதை உருக்கிடுச்சு.
அதாவது அவர் நல்ல சிவப்பா இருப்பாரு, நெற்றியில பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல குங்குமத்தை அப்படியே வட்டமா பெருசா வச்சிருப்பாரு. அவருக்காக ஒரு கவிதை எழுதினேன். முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா. நல்லா கவனிக்கணும், ஆளு நல்ல சிவப்பு, குங்குமம் நல்லா முழுசா வச்சிருக்காரு. முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா. இப்போ ஒரு சந்தேகம் வரும்ல, நிலவு என்ன நேரம்? வெள்ளையா தானே இருக்கு. பொட்டு என்ன நேரம்? சிவப்பா தானே இருக்கு. ஒரு கேள்வி ராஜகுமாரன் கேட்பாரா இல்லையா, என்னையா அவங்க கவிதை தப்பா இருக்கு அப்படின்னு அவர் கேட்பார்ல. அதுக்காக அடுத்த வரி எழுதுன, முழு நிலவு உன் முகத்து நெற்றி பொட்டா, அது முழுச்சிவப்பாய் மாறியது உன் நிறத்தை தொட்டா. பதில் வந்துருச்சா? இப்படி பஞ்சிங் ஆடி அதாங்க, அதாவது உடனே மனசுல தைக்கக்கூடிய ஆற்றல். இந்த திருக்குறளை பத்தி பேசுனீங்க. திருக்குறளை பத்தி ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருக்கான். திருக்குறளை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பாரதிதாசன், பாவேந்தர பத்தி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த திருக்குறளையும் கண்ணீரையும் ஒப்பிட்டு ஒருத்தன் எழுதியிருக்கான் பாருங்க. திருக்குறளையும் கண்ணீரையும் ஒப்பிட்டு, கண்ணீர் அப்படி ரெண்டு பக்கம் தானே வரும். கண்ணீர் இது திரவ வடிவ திருக்குறள், இது திரவ வடிவ திருக்குறள். இரண்டு வரிகளாகவே எழுதப்படும். முடிஞ்சா? இரண்டு வரிகளாகவே எழுதப்படும். இப்ப கோவலனை பத்தி ஒருத்தன் எழுதுனா பாருங்க. கோவலன் பிறந்தது பூம்புகாரில், பிறந்தது பூம்புகாரில், இறந்தது பொய்ப்புகாரில். எப்படி இதை எழுதுனது இந்த ஊர் கவிஞர், நம்முடைய மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா தான். இந்த மாதிரி பஞ்சில் அவர் அடிக்க ஆளே கிடையாது, ஆளே கிடையாது. அது இன்னொரு கவிதை காதலை பத்தி எழுதியிருப்பாரு. அதுங்க எல்லா, அதாவது நம்மளை ஈர்க்கக்கூடிய தைக்கக்கூடிய ஆற்றல் நான் கதைக்கு இல்லைன்னு சொல்லல, அதை விட விஞ்சிய ஆற்றல் கவிதைக்கு தாங்க இருக்கு. காதல் கவிதை. எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், வாசிக்க நீ வரவில்லை, வாசிக்க நீ வரவில்லை. உனக்குள் நான் இல்லையா, நான் இல்லையா? எத்தனை கவிதை எழுதியிருப்பேன், வாசிக்க நீ வரவில்லை, உனக்குள் நான் இல்லையா, நான் இல்லையா? எனக்கும் உனக்கும் இடையில் ரோஜாக்கள், எனக்கும் உனக்கும் இடையில் ரோஜாக்கள். என்ன கட்டப்போகிறாய், என்ன கட்டப்போகிறாய்? மாலையா மலர் வளையமா, மாலையா மலர் வளையமா? காதல் மாளிகை கட்டி இருக்கிறேன், காதல் மாளிகை கட்டி இருக்கிறேன். நீ வருவது வசிக்கவா ரசிக்கவா? இதுவும் இந்த ஊர் கவிஞர் தான், நெல்லை ஜெயந்தா தான். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பாரதி கதை எழுதியிருக்கிறான். பாரதியினுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணதாசன் கதை எழுதியிருக்கிறார். கண்ணதாசனுடைய கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை போல பாரதிதாசனே கதை எழுதியிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? வைரமுத்து கதை எழுதியிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏனென்றால் அவை உள்ளத்தில் தைக்கவில்லை, அதனால் எல்லோருடைய உள்ளத்தையும் அது ஈர்க்கவில்லை. ஆனால் பாரதிதாசனுடைய கவிதையை, அதை போல பாரதியினுடைய கவிதையை, வைரமுத்துவினுடைய கவிதையை, கண்ணதாசனுடைய கவிதையை யார் ஒன்றிரண்டையாவது யாரை கேட்டாலும் சொல்வார்கள். எனவே மக்கள் மனத்தில் எளிதில் தைப்பது கவிதையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க உதிரி பூக்கள் படத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அழகிய கண்ணே. அந்த பாட்டில் நீங்கள் இதை நான் சொல்லலைங்க, நான் பொதுவாகவே அடுத்தவங்க சொன்னதை நான் சொன்னதாக சொல்கிறது கிடையாது. கவிஞர் யுகபாரதி ஒரு புத்தகத்தில் உள்ளவளை சொல்கிறாரு, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, உன்னை அறியாதவள் தாயும் அல்ல, என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நீலா, அழகிய கண்ணே உறவுகள் நீயே. இல்லை, யுகபாரதி என்ன சொல்கிறாருன்னா, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதாவது அந்த படத்தில் என்ன ஆகுது, விஜயன் அவங்க மனைவி அஸ்வினி, அவங்களுக்கு காச நோய், கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருப்பார். 2 பிள்ளைகள், இந்த 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு பாடுகிறார். இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற பொழுது கலாசன் என்ன சொல்கிறாரு,
என் வீட்டில் என்றும் சந்திரோதயம். இந்த 2 பிள்ளை இருக்கியா, என் வீட்டில் டெய்லி சந்திர உதயம்யா. அடுத்த வரி என்ன, நான் கண்டேன் வெள்ளி நிலா. என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகள் 2ம் சந்திரோதயம், ஆனால் இந்த காச நோய்க்கெல்லாம் இப்போ மருந்து வந்துடுச்சு, இப்போ குழப்பிக்காதீங்க. நான் கண்டேன் வெள்ளி நிலா என்றால் என் பிள்ளைகள் சந்திரோதயம் போல இருக்கிறார்கள், ஆனால் இந்த நோயினால் எப்படி அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறதோ அதே போல நானும் தேய்ந்து வருகிறேன் என்பதைத்தான் நான் கண்டேன் வெள்ளி நிலா என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்று யுகபாரதி சொல்கிறார். இதுக்காகவது ஒரு தடவை தயவு செய்து உதிரிப்புக்கள் படத்தை போய் பாருங்கள். அந்த படத்துக்கு நிகரான ஒரு கிளைமேக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ போய் பாருங்க. நமக்கு என்னென்னா, உள்ளூரில் இருந்தால் அவங்கள சொல்கிறது கிடையாது, ஜெர்மனில் அங்கே இங்கே ஈரானிய திரைப்படம் அதுன்னு சொல்லுவோமே தவிர, அதே போல் அதே கண்ணதாசனை கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வரி சொல்கிறாருங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு. பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள், பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இப்போ அவன் தாயாயிட்டான். 10 மாதம் வேணும்ல குறைந்தபட்சம் இல்லையா? கல்யாணமாகி 10 மாதம் ஆகணும். ஒருவேளை அதுதான் பொதுவாக உலகம் வழக்கம். அதுக்காக சொல்கிறேன், பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள், தாய் மணம் கொண்டாள்னு சொன்னால் அது கவிதை கிடையாதுங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போ தாயாயிட்டா என்பதை முதலிரவை பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள் என்று 10 மாதத்தை ஒற்றை வரியில் கடக்கிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். சரியப்பா, அவங்க சொல்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ ராஜகுமார் சார் சொல்லுவார், உண்மையிலேயே தைப்பது கதையா கவிதையா என்பதிலே கதை நிறைவு செய்கிறது. வாங்க ஐயா ராஜகுமார். கதையா கவிதையாங்கிறது தான் தலைப்பு. இதுக்கு ஐயா நடுவர் ஐயா அவர்கள் கவியரசு கண்ணதாசனுடைய அந்த திரைப்பட பாடல் ஒன்று சொன்னாங்க பாருங்க. பூமணம் கொண்டவள் பால்மணம் கொண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். இது கவிதை. அந்த கவிதைக்குள்ளால அந்த மொத்த சினிமாவுடைய கதையும் அதுல இருக்கு. இதுதான் கண்ணதாசனுடைய பாடல்களின் வெற்றி. நீங்க கண்ணதாசனை நம்ம அவ்வளவு கொண்டாடுறதுக்கு காரணம், எல்லா பாட்டுலையுமே மொத்த திரைக்கதையினுடைய சாரத்தை கொண்டு வந்துருவார். கதை இல்லாமல் உங்கள் கவிதை எப்போதும் வெற்றி பெறாது. அதுதான் முக்கியம். கதை இருக்கணும். இங்க கதை விடக்கூடாது. ஐயா ரொம்ப எனக்கு என்னன்னா, ஐயா பேசும்போது பார்த்தேன், அதிகமாக காதல் கவிதைகள் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படித்தானே பண்ணாங்க? ஐயா வயசுக்கு காதல் பண்ணலாம், எனக்கு அந்த வயசு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். காதலுக்கு வயசு இல்லையா? வயசு இல்லையோ? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை காதல் கவிதைகளை எல்லாம் சொன்னாங்க. கூடவே ஒரு பாட்டு பாடினாங்க. எங்க ஃபுல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்களோன்னு நினைச்சேன். தாலாட்டு பாட்டு ஒன்று பாடினாங்க பாருங்க. பிறந்த குழந்தைக்கு தாய் தாலாட்டு பாடி தூங்க வைப்பாள்னு சொன்னாங்கல்ல. எப்ப எத்தனை வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது? ஒரு சின்ன வயசுல இல்லைங்களா? ஆனா அதுக்கு பிறகு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒன்று தெரியுமா? பாட்டு பாடினால் அந்த குழந்தை தூங்கும், கதைகளை கேட்டால் அந்த பிள்ளை விழிப்படையும், எழுந்து நடக்கும், வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பாட்டி சொன்ன கதைகள் மூலமாக கேட்ட சமூகம் நல்ல சமூகமாக இருந்தது. இப்ப பாட்டிக்கு கதை சொல்றதுக்கு நேரமும் இல்லை. இப்ப இருக்க பாட்டிகளுக்கு சீரியல் பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. அம்மா எல்லாம் கதை சொன்னாங்கங்க. இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லாத சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய சமயங்கள்லையா பிள்ளைங்க நம்மகிட்ட கதை சொல்லுங்கன்னு கேட்கும், அதுக்கு தூங்காது, நம்ம தூங்கிடுவோம். ஆனால் நல்ல கதைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க மனசு இது நல்ல கதையா இருக்கு. இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. பாட்டியோ தாத்தாவோ இல்ல அப்பாவோ இல்ல சகோதரர்களோ இல்ல ஆசிரியர்களோ சொன்ன கதை நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஏதோ ஒரு கதை நம் முன்னால் வந்து நிற்கும். ஏனென்றால் இந்த மண்ணில் காலங்காலமாக கதை இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி திருநெல்வேலியில் தாமிரபரணி வற்றாம ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போன்று இந்த மண்ணில் கதைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏன்னா எப்பவுமே நீங்க வாழ்க்கை இருக்கிறதா அங்க கேட்டாங்க.
வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது. முழு கதையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. சில கதைகள்ல சில வரிகளை நம்ம படிக்கும் போதே மனசுக்குள்ள வந்து தைக்குங்க. ஐயா வண்ணதாசன் அவர்களுடைய கதைகளை எல்லாம் படிக்கும்போது மனித மனங்களினுடைய அன்பை ஒரு நிபந்தனையற்ற அன்பு அதுக்குள்ள இருக்கும். ஐயா நிபந்தனையற்ற அன்பு. சமவெளின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல ஒரு வரி வருங்க. என்னன்னா ஒரு படம் வரையக்கூடிய ஒரு ஓவியன், அவனுக்கு அவன் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அந்த அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு நல்ல படத்தை வரையும் போது அவன் மனசுக்குள்ள நினைக்கிறது மாதிரி ஒரு வரியை எழுதியிருப்பார். என்ன தெரியுமா? எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் அதிக உயரங்களுக்கு சென்று விட முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த வரிகள் தருகிறது. இப்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பெரிய அளவு உயரத்துக்கு வர முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் போதெல்லாம் இந்த வரிகள் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லும். அதுதான் கதைகளின் வெற்றி. ஐயா மகாசுந்தர் அவர்கள் அடேங்கப்பா பாட்டு பாடி எல்லாம் கதைகளை எல்லாம் ஓட்டி விட்டாரு. அவர் ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? கவிதை படிக்க படிக்க புது பொருளை தரும், நவில் தரும் நூல் நயம் போலும் சொன்னார் இல்லையா? கதைங்கிறது எப்போ படித்தாலும் ஒரே உணர்வு வரும் அப்படி இல்லைங்க. நம் வயசுக்கு தகுந்தவாறு புதிய புதிய அனுபவங்களை தரும். நீங்க இந்த புதுமை புத்தனுடைய பூர்வீகம் இந்த நெல்லை மண். ஏன்னா தமிழ் சிறுகதை உலகினுடைய பிதாமகன்னா புதுமை புத்தன் தான். புதுமை புத்தனை என்னுடைய பள்ளி பருவத்தில் படிக்கும்போது எனக்கு ஒரு விதமான உணர்வு வந்தது. கல்லூரி காலத்தில் மீண்டும் படிக்கும்போது அது வேற விதமான பரிமாணங்களை தந்தது. இப்போது 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாக ஒரு பேச்சாளனாக இருந்து நான் படிக்கிற போது வேறு ஒரு பரிமாணத்தை தருகிறது. அதுதான் கதைகளினுடைய ஒரு ஆற்றல். ஒன்று சொல்றேன். பொன்னகரம்னு ஒரு கதை எழுதியிருப்பார். பொன்னகரம், அதுல கடைசி வரி இருக்கும். அந்த கதையை பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம்னு முடிச்சிருப்பார். அப்படியே நம்ம மனசுக்குள்ள வந்து தைக்கோங்க. அதுதான் அவருடைய சிறப்பு. எப்போதும் காலங்காலமாக நம் மண்ணில் நீங்க இது கவிதைன்னு பேசுற நீங்க எதுக்கு கம்பராமாயணத்தை தொடுறீங்க? ஐயா சிலப்பதிகாரத்தை தொட்டீங்க. ரெண்டுமே கதை தானங்க, ரெண்டுமே கதை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிதையை பேசுவதற்கு கூட எங்கள் கதைகள் தேவைப்படுகிறது. கம்பராமாயணத்தை சொல்லிங்கல்ல, இந்த தாரை லக்குவன் அந்த காட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல. ஆனால் கவிஞர் வாலி அவர்கள் அவதார புருஷன்னு ராமாயணத்தை எழுதினார். விகடன்ல தொடரா வந்துச்சு. அது தொடங்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? காமன் கதை எழுதி காயங்கள் பட்டனான், ராமன் கதை எழுதி ரணங்களை மாற்ற உள்ளேன்னு எழுதுவார். அந்த கதை இதுல வர்ற காயத்தை அதால் தான் சரியாக்க முடியும் என்பதுதான் முக்கியம். என்னன்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. நீங்க காதலை பற்றி சொன்னீங்கல்ல. எப்பவுமே காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? திருட்டுத்தனமா அங்க சந்திக்கிறது இங்க சந்திக்கிறது, அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஊரை சுத்துறது, அது காதல் இல்லை. நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். தம்பி கூட அதை தொட்டு காட்டினார். குறிஞ்சி மலருங்கிற நாவல்ல பூரணிங்கிற பெண்ணு, அப்பா பேராசிரியர் காலமாயிருவாரு. அப்ப தம்பி தங்கைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வருது, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. ஆனாலும் தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறக்கூடிய பூரணி. அரவிந்தன்ங்கிற இளைஞன் லட்சியவாதி, மிக நல்லவன், ரொம்ப நல்லவன். அப்ப என்ன ஆகுது? 2 பேருக்கும் காதல் வருது. கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணும் போது என்ன சொல்றாங்க? பூரணியினுடைய முயற்சிகளுக்கும் அவளுடைய உயர்வுக்கும் நான் துணை நிற்பேன் என்று அரவிந்தன் சொல்றான். அரவிந்தனுடைய லட்சியங்களுக்கு நான் துணை நிற்பேன்னு பூரணி சொல்றார். இருவரும் முயற்சிகளுக்கும் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் துணை நிற்பதால் காதல் ஜெயிக்கிறது. அதுதான் உண்மையான காதல். அந்த காதல் அதான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுல எல்லாம் எங்க ஆசிரியர் என்கிட்ட அந்த நாவலை எடுத்து படிக்க சொன்னார். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படிக்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? லட்சியவாதிகளாக நல்ல பிள்ளைகளாக அதை படித்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அந்த எண்ணம் வரணுங்க. இப்ப சமீபத்தில் நீ லட்சியவாதியா வளர்ந்தீங்க, காதல் பண்ணலானா? இல்லைங்க, காதல் பண்ணா லட்சியம் போயிடும். காதலே லட்சியம்னு ஒருத்தன் அலைகிறான்னா அவனை இந்த சமூகம் அலட்சியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். இவர் லட்சியத்தை காதலிச்சிருக்காரு. எங்கப்பா, சில பேர் காதலிக்கிறதே லட்சியமா வச்சிருக்காரு. டேங்கப்பா, நான் கவிதை இதே கவிதையா தான் இருக்கு.
மகாசுந்தர் ஐயா பக்கத்துல வந்தாலே கவிதை வருது. இது யாரும் கவிஞர்களுக்கு தெரியாம பாத்துக்க. நிறைய நிறைய கவிதை ஊட ஊட மானே தேனே மயிலே குயிலேன்னு போட்டுக்க வேண்டியதான் கவிதை. ஐயா கவியரங்க கவிதை எல்லாம் அப்படி அள்ளி விட்டாங்க. ரொம்ப இதா இருந்து என்னன்னா சில கதை. இப்ப சமீபத்துல விகடன்ல தொடரா ஆ வெண்ணிலா நீரதிகாரம்னு ஒரு நாவல் 122 வாரங்கள் வந்தது. மிகப்பெரிய அத்தனை பேரையும் கவர்ந்தது. பென்னி குயிக் எழுதினார். ஒரு மிகப்பெரிய முல்லை பெரியாறு அணையை கட்டினார். எல்லாருக்கும் தெரியும். தேனி போடி பகுதிகளில் இன்றைக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு பென்னி குயிக்னு பேர் வைக்கிற வழக்கம் இன்று இருக்கு. தெய்வமாக வணங்கப்படக்கூடிய மனிதர் ஜான் பென்னி குயிக். ஏன்னா அந்த பகுதி வளமா இருக்குதுன்னா அந்த அணையை கட்டி மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவர். அந்த செய்தியை அந்த கருவை வச்சுக்கிட்டு அதை அப்படியே விரிச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் அனுமதி வாங்குறதுக்கும் அந்த சென்னை மாகாணத்தில் அனுமதி வாங்குறதுக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதையும் அணை கட்டும் போது எவ்வளவு சிக்கல் வந்துச்சுங்கிறதையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்கல்ல. இந்த கதைகளில் இருக்கிற காட்சிப்படுத்துதல் நம் மனதில் அப்படியே வந்து தைக்குங்க. அவர் எல்லாம் அனுமதி வாங்கிட்டார். அனுமதி வாங்கிட்டு மலைக்கு மேலே ஏறுறார் அணை கட்டுறதுக்கு. அந்த இடத்துல அவங்க எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க தெரியுமா? 3000 அடி உயரத்தில் கட்டப்போகிற அணைக்கு கீழிருந்துதான் உணவு முதல் இரும்பு போன்ற கட்டுமான பொருட்களும் செங்கல் சுண்ணாம்பு சுருக்கி போன்ற பொருட்களையும் கொண்டு செல்ல வேண்டும். பாதைகள் கிடையாது. மனிதர்களே வாழ முடியாத அடர் வனத்தில் மனிதர்களை பாதுகாப்பதற்காக மனித தெய்வமாக அணை கட்டுவதற்கு பென்னி மேலே எழுகிறார் என்று அவர் எழுதும் போது அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க. இயற்கை தருகிற அந்த சவால்களை சமாளித்து மனிதகுலத்தின் நன்மைக்காக மாபெரும் சாதனை படைக்கிற மனிதர்களும் இந்த மண்ணில் தெய்வங்கள் தான் என்று எழுதுகிறார். இதுதான் அது அப்படியே நம்ம மனசுக்குள்ள அதை நினைக்கும் போது அந்த மனுஷனை கையெடுத்து கும்பிட தோணுது. முடிஞ்சா அந்த படிச்சு பாருங்க, வாங்கி படிச்சு பாருங்க. அவ்வளவு சிறப்பா இருக்கு. சில கதைகள் நம்ம மனசுக்குள்ளால அவ்வளவு வந்து தைக்குங்க. கதைங்கிறது நம்ம உணர்வோடு உடலோடு நம்ம சில கதையை படிக்கும் போது நம்ம கண் முன்னால் நடந்த செய்தியா இருக்கும். எளிமையான மக்கள் வாழ்வாங்க. சாதாரண மனிதர்கள் பாத்திரமாக இருப்பாங்க. அந்த கவிதைக்கு வந்து அலங்காரம் இருக்கும், சந்தம் இருக்கும். சில கவிதைகள் நமக்கு புரியாது. ஐயா மாதிரி பேராசிரியர்கள் சொன்னா மட்டும்தான் புரியும். அதுக்கு கோனார் நோட்ஸ் தேவை. ஆனால் கதைக்கு எந்த நோட்ஸும் தேவையில்லை. சாதாரணமா எழுத்தறிவு உள்ள மனிதர்கள் கூட படிக்கலாம். ஐயா கேட்டாங்க, பாரதி கதை எழுதியிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? கண்ணதாசன் கதை எழுதியிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். பாரதிதாசன் மகாகவி பாரதி சின்ன சங்கரன் கதைன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். தெரியுங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா நான் ஐயாட்ட தான் படித்தேன். ஐயா மாதிரி பேராசிரியர்கள்ட்ட தமிழை நாம் கேட்டதுனால தான் அவர் முன்னாடி பேசுகிற வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர். நான் என்ன சொல்கிறேன், சின்ன சங்கரன் கதை அவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பாருங்க. கேலியும் கிண்டலும் இருக்கும், யதார்த்தம் இருக்கும். முடிஞ்சால் அதை படித்து பாருங்க. சிரிக்காமல் அதை வைக்கவே முடியாது. கவியரசு கண்ணதாசனை சொன்னீங்கல்ல, அவர் எழுதியிருக்கிற கதை சேரமான் காதலின்னு, சரியா சொல்கிறேன் ஐயா, சேரமான் காதலின்னு ஒரு நாவல் எழுதினார். உங்களுக்கு தெரியுமா ஒன்று? கவியரசு கண்ணதாசனுக்கு கவிதைகளுக்காகவோ பாடல்களுக்காகவோ சாகித்ய அகாடமி கொடுக்கல, சேரமான் காதலிங்கிற நாவலுக்காக கொடுத்தார்கள். அதுவும் தென் தமிழகத்து பகுதியினுடைய வரலாறு இல்லைங்களா? மிக அருமையான இதாக இருக்கும். நீங்கள் சில கதைகள், இப்போ பெரும்பாலும் இந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள் இருப்பீங்க. மேடையில் இருக்கிற பேச்சாளர்கள் 4 பேருமே ஆசிரியர்கள் தான். இப்போ நமக்கு என்னன்னா, ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பெரும்பாலும் இப்போ அடிக்கிறது இல்லை. இப்போ நமக்கு சிக்கல் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் நாம மாணவர்களாக இருக்கும்போது ஆசிரியர் அடிச்சிருவாரோன்னு பயந்தோம். இப்போ ஆசிரியராக போகும்போது மாணவர்கள் அடிச்சிருவாரோன்னு கொஞ்சம் பயம் வருதில்லை, ஒரு அச்சம் இருக்கு. தண்டிக்கிறதுங்கிறது, கடுமையான வார்த்தைகளை பேசுறது, கண்டிக்கிறது, இது மட்டும் இல்லைங்க. ஒரு ஆசிரியர் வந்து சில நேரம் தெரியாமலே சில வார்த்தைகளை விட்டுருவோம். அது மாணவர்கள் மனதில் ஆழமா பதிஞ்சிரும். இந்த செய்தியை வச்சு தி ஜானகிராமன் முள்முடின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? முடிஞ்சா அதை வாங்கி படிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர். என்னன்னா, அனுகூல சாமின்னு ஒரு ஆசிரியர். 36 ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றி ஓய்வு பெறார். 36 வருஷம் ஆசிரியரா பணியாற்றி ஓய்வு பெறும்போது அவர் வந்து மாணவர்கள் அடிச்சதே இல்லை. ஒரு வார்த்தை கூட கடுமையான வார்த்தைகள் பேசினதில்லை. அவ்வளவு அன்பா பேசுற ரொம்ப நல்ல ஆசிரியர்.
அதனால என்னன்னா மாணவர்களே அவங்க பணத்தை வசூல் பண்ணி அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி மேல தாளத்தோட பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டும்போது இருட்டிடுச்சு. எல்லா பசங்களும் அப்படியே அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ஐயா நாங்கள் போயிட்டு வர்றோம், நீங்கள் இனி பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டீங்கிறத எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் ஓய்வு வருமானு எல்லாம் கேட்டுட்டு அழுது கண்ணீர் வடித்து அவரை காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரையும் அடித்ததில்லை, திட்டுனதில்லை, ஒரு வார்த்தை கூட கடிஞ்சு பேசுனதில்லை. அவர் மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். பசங்க போனோடனே கதவை மூடிட்டு மாலையெல்லாம் திரும்ப அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டு, ஏங்க உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, உங்களை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சாதாரண வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களேன்னு வருத்தம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, யாரையுமே திட்டுறது இல்லையே, யாரையும் அடிக்கலன்னு பசங்களே சொல்கிறாங்களே, அவ்வளவு நல்லவங்களா இருக்கேன், உங்களுக்கு மனைவியாக வந்ததில் எனக்கு சந்தோஷம்னு மாலையை போட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. முன்னாடி வீட்டுக்குள்ளே கூடத்தில் பார்க்குறார், ஒரு பக்கம் இயேசுநாதர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டியோடு இருக்கிற ஒரு படம், இன்னொரு பக்கம் அவர் சிறுவையை சுமக்கும் போது தலையில முள் கிரீடத்தோட இருக்கிற படம் அப்படியே பார்க்கிறார். உட்கார்ந்து இருக்கிறார். மனைவி காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இருட்டிடுச்சு. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா இவர் பள்ளிக்கூடத்தில் இவர் வகுப்புல படிக்கிற சின்னையேன்னு ஒரு மாணவன், கூடவே ஒரு அம்மா, அவன் அம்மா மாதிரி ஒரு அம்மா, இன்னும் ஒரு பெரிய மாணவன், தோத்து படிப்பான்ல, அந்த காலத்துல எல்லாம் ஃபெயில் உண்டு, தோத்து படிக்கிற சட்டாம்பிள்ளை மாணவன், அவன் இவங்களை கூட்டிட்டு வர்றான். இந்த சின்னையனும் அம்மாவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வர்றேன்னு. என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பெரிய மாணவன் சொல்றான், ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்ன அந்த சின்னையன் நம்ம வகுப்புல ஒரு மாணவனோட புத்தகத்தை திருடி கடையில் வித்துட்டான், அதனால அவனை பார்த்துக்கிட்டு நம்ம வகுப்புல இதுவரைக்கும் யாரும் இப்படி எதுவுமே திருட்டுத்தனம் பண்ணதில்லை, நீ செஞ்சிருக்க, அதனால எங்க மாணவர்களை பார்த்து சொன்னீங்க ஐயா, யாரும் இனிமேல் இவங்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னீங்க. அன்னிலிருந்து அந்த மாணவனை நாங்கள் ஒதுக்கிட்டோம் ஐயா, அவங்ககிட்ட யாருமே பேசுறது இல்லையா, பேசுறதே இல்லையா. இப்போ கூட மாணவர்கள்ட்ட ₹1 ₹2 வசூல் பண்ணி தான் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். இவன் ₹1 கொண்டு வந்தான் ஐயா, வேண்டாம்னு சொல்லிட்டோம், அந்த பாராட்டு விழாவுக்கு நீ வர வேண்டாம் ஐயா, கோச்சுக்குவாருன்னு சொல்லி அவனை விலக்கிட்டான் ஐயா. ஆனால் சாயந்தரம் உங்களை விட்டுட்டு போகும்போது அவன் அழுதுகிட்டே அம்மாவோட வந்து நிற்கிறான் ஐயா, எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார். நான் யாரையுமே கண்டிச்சது இல்லையே, நானா இப்படி செஞ்சேன் அப்படின்னோன்னு அந்த கூட வந்த அம்மா, ஒரு வருஷமா என் பிள்ளை சந்தோஷமா இல்லையா, யாருக்கிட்டையும் பேச மாட்டான் ஐயா, ரொம்ப நல்ல பையன் ஐயா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அவன் செஞ்ச தப்பை இதுவரைக்கும் சொல்லலையா, இன்னைக்கு தான் சொன்னான் ஐயா, எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது, எல்லா பசங்களும் சொன்னாங்களாம் இனி ஐயா பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டார், அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுயா, அப்போதான் நீ நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. அதான் என் பிள்ளை அழுது, அந்த பையன் நடுங்கிக்கிட்டே இருக்கான், கைக்குள்ள ₹1 இருக்கு ஐயா, அந்த ₹1 மட்டும் வாங்கிக்கங்கய்யா, பிள்ளைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கய்யான்னு சொல்லவுன்னு அவர் இடிஞ்சு நொறுங்கி போய் வாப்பா சின்னையான்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே அந்த சேர்ல உட்கார்றார். உட்காரும் போது எய்தாப்புல பார்க்கிறார், அதே இயேசுநாதர், 2 படம் இருக்கு பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியோட இருக்கிற இயேசுநாதரும் முள் கிரீடத்தோட இருக்கிற இயேசுநாதரையும் பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியோட இருக்கிற இயேசுநாதர் மாதிரி கருணையோடு இருக்கிறதா நான் நினைச்சேன், ஆனால் அந்த முள் கிரீடத்தோடு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சின்னு அந்த ஜானகிராமன் இப்படி எழுதுறாருங்க. எப்படி எழுதுறாரு தெரியுமா, இயேசுநாதரின் தலையில் இருந்த அந்த முள் கிரீடம் அப்படியே வந்து அனுகூலசாமி ஆசிரியரின் தலையில் அழுத்துவதை உணர்ந்தார்னு எழுதுறார். சில நேரம் பார்க்குறாங்க பாருங்க, எனவே முடிச்சிடறேன் ஐயா. என்னன்னா கண்டிக்கிறது மட்டும் இல்லை, இந்த கதையை நான் ஆசிரியர் பயிற்சி எடுக்கும்போது எங்கள் ஆசிரியர் சொன்னார், இந்த கதையை நீ படிச்சுக்கிட்டு வாத்தியாரா போடா, இந்த கதையை படிச்சாதான் நீ வாத்தியார் ஆகிறதுக்கே தகுதி என்னார். ஏன் தெரியுமா, மாணவர்களை கண்டிக்கிறது என்னமோ சொல்லி திட்டுறோம் சில நேரங்களில், எதுவுமே அன்பால் அவர்களை அணைக்கிற போது அவர்களும் வருவார்கள். தெரியாமல் சொல்லுகிற சுடு வார்த்தைகள் அவர்கள் இதயத்தில் துளைக்கும் என்கிற அந்த உண்மையை எனக்கு சொல்லி கொடுத்தது முள்முடிங்கிற அந்த ஜானகிராமனுடைய கதை. இப்படி நிறைய கதைகள் நம் மண்ணில் எழுதப்பட்டது. வண்ணதாசனும் வண்ண நிலவனும், ஏன் கு அழகிரிசாமியும் நம்முடைய ராஜநாராயணனும் எத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணின் கதைகள் எத்தனையோ இருக்கிறது. அவற்றை படிப்போம், வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம், நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு அழகு அழகு. அவர் சொன்னார்ல, இயேசுபிரான் ஒரு ஆட்டுக்குட்டியோடு இருப்பதும் முள்முடியோடு இருப்பதும். கவிஞர் வாலி ஒரு கவிதை சொல்வார், மரங்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டன. மரம் எங்கேயாவது பேசிக்குமா?
மரங்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டன, இவர்கள் நம்மிலிருந்து எத்தனையோ சிலுவைகளை உருவாக்கினார்களே, இவர்களிலிருந்து எப்பொழுது ஒரு இயேசுவை உருவாக்குவார்கள்? மரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டன, இவர்கள் நம்மிலிருந்து எத்தனையோ சிலுவைகளை உருவாக்குகிறார்களே, இவர்களிலிருந்து எப்பொழுது ஒரு இயேசுவை உருவாக்குவார்கள் என்று மரங்கள் பேசிக்கொண்டதாக வாலியினுடைய கவிதை. அவர் ஆசிரியர் கவி. எனக்கு எதையுமே நீடித்து சொல்ல நேரம் இல்லைங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். இதே மாதிரி நான் கேட்ட கதை, எழுதுனது யாருன்னு தெரியல, அப்படி தான் பல பேர் எழுதுனது யார் தான், நான் தான் எழுதுனேன்றாங்க. இந்த கதையில் என்னென்னா, ஒரு ஆசிரியர் மாணவனை சந்திக்கிறாரு. ஐயா, நான் ஒரு முறை என் பக்கத்து உட்காந்துருந்த பையன் ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு வந்தான், அந்த வாட்சை நான் திருடிட்டேன். அவன் தண்ணி குடிக்க போனால் அந்த நேரம் பார்த்து அந்த வாட்சை குடுறா, கட்டி பார்த்துட்டு தர்றேன் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் தரமாட்டேன்னா நான் உடனே அந்த வாட்சுக்கு ஆசைப்பட்டு என் பைக்குள்ளே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். திரும்பி அந்த பையன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன். வந்தவன், சார் இங்கே தான் சார் வாட்சை கழட்டி வச்சுருந்தேன், எவனோ தூக்கிட்டான் சார்ன்னு சொன்னான். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த 40 பேருக்குள்ளே தான் அந்த ஆசாமி இருக்கிறான், அதனால் என்ன சொன்னீங்க, நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கடா பசங்க பூரா கண்ணை மூடிக்கிங்க, எவன் இந்த வாட்சை எடுத்தானோ கொண்டாந்து என்னுடைய ட்ராயரில் வச்சுட்டு போயிடணும். பசங்க யாரும் அங்கே கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. இந்த கேப்பில் நான் கொண்டாந்து உங்கள் ட்ராயரில் வச்சுட்டு போயிட்டேன்யா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, நான் தான்யா அது, இப்போ தெரியுதாயான்னு கேட்டாப்பிள்ளையா. இந்த ஆசிரியர் சொன்னாராம், நான் எப்படி எல்லா பசங்களையும் கண்ணை மூடிக்கன்னு சொன்னானோ அதே போல் நானும் கண்ணை மூடிக்கொண்டு தான் இருந்தேன். என்னுடைய பிள்ளையை ஒரு திருடன் கோணத்திலே பார்ப்பது எனக்கு ஆசிரியனான எனக்கு சம்மதம் இல்லை, எனவே உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இந்த ஆசிரியர் சொன்னாராம். இப்போ கவிதைன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. கம்பனில் துவங்கி இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்க இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அற்புதமாக அழகாக எழுதுகிறாங்கிறீங்க. அன்னைக்கு ஒரு எழுதியிருக்கிறாப்புல, இந்த புது கணவன் மனைவி கேட்டுக்குவாங்கல்ல, நீ முன்னால் போவியா நான் முன்னால் போவேனா இல்லையா. இதில் பல பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மாக்களை பாருங்களேன், அது சொல்லும், நான் தீர்க்க சுமங்கலியாக போயிடணும், நான் அப்போவும் இவன் இருப்பான்னு அர்த்தம், அதான் தீர்க்க சுமங்கலியாக நான் போயிடணும். ஆமாம் ஆமாம் அப்படிம்பார் இவர். ஆனால் அது பெரிய நரகம்ங்க. அந்த அம்மா போன பிறகு தான் நீ எவ்வளோ பெரிய சிரமப்படுவேன்னு தெரியும். அதான கவியரசு கண்ணதாசன் கவிதையில் சொல்கிறாரு, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இந்த கவிதையில் என்னென்னா, இந்த பெண் குறித்த கவிதை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனில் துவங்கி மேத்தா, இங்கே சொன்னார்ல, ஜெயகாந்தன் இல்லாமல் இருந்துருவாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் மேத்தா இல்லாமல் யாரும் இருக்கவே மாட்டாங்க. கண்ணீர் பூக்கள் இன்னைக்கு வரைக்கும் பதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் பல கவிதை உண்டுங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு கவிதை உண்டு, செருப்பை போய் யாராவது பேட்டி எடுப்பானா, செருப்பை போய் பேட்டி எடுப்பாங்க. அதில் கேட்பாங்க, செருப்பை போய் நிருபர் கேட்குறாரு. இப்போ பல பேர் நிருபர் பேட்டி எடுக்க போய் அவங்கள்ட்டே வை வாங்கிக்கிட்டு, எதுக்கு அவங்கள போய் பேட்டி எடுத்தான்னா எடுக்காட்டி என்ன, நீ என்ன சேனல் போன உடனே நல்ல வேளை என்ன ஜாதின்னு கேட்காம விட்டாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செருப்பு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கென்று தனியான தத்துவ பார்வை உண்டா? செருப்பு சொல்லுது, சருகுகளை மிதிக்கும் பொழுது சத்திக்கும் நாங்கள் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனமாகி விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, மலரை மிதிக்கும் பொழுது அப்படியே ஐயோ மலரை மிதிச்சிட்டவே மௌனமாகி விடுகிறோம். சருகுகளை மிதிக்கும் பொழுது சத்திக்கும் நாங்கள் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனமாகி விடுகிறோம். உங்களுக்கு எதிர்கால திட்டம் எதுவும் உண்டா? அது செருப்பு சொல்லுது, தேசம் போகிற போக்கை பார்த்தால் நாங்களே மீண்டும் அரியணை ஏறிவிடலாமா என்று யோசிக்கிறோம் என்று மேத்தாவினுடைய கவிதை. இந்த பக்கம் வாங்க கதைக்கு, புதுமைப்பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்கிற கதை. தயவுசெய்து படிங்க. புதுமைப்பித்தனுடைய கதைகளை நீங்கள் கட்டாயம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், திருநெல்வேலிக்காரங்க. ஏன்னா உங்கள் கதை எல்லாமே அது இருக்கிறது பூராவே. அதில் கடவுளும் கந்தசாமி, கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டாருன்னு வைங்க, ஆனால் வந்துட்டாருங்க, வரமாட்டாருங்கிற தைரியத்தில் தானே மனுஷன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறான். கடவுளே வந்துட்டாருன்னு வைங்க, வந்துடுவார் கந்தசாமி பிள்ளையை தேடி. கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவாப்புல. பார்த்தா அந்த கந்தசாமியினுடைய குழந்தைய பார்த்த உடனே சிவபெருமானும் அதில் கதையில் குறுகுறுன்னு பார்ப்பார். டக்குன்னு அந்த பிள்ளையை தூக்கி வச்சுக்குவாப்புல. உடனே சிவபெருமான் சொல்லுவார், ஏன்னா உங்களுக்கு இப்போ இது தெரியணும்னா எங்கே போகணும், நீங்கள் பெரிய புராணத்துக்கு சிறுதொண்ட புராணத்துக்கு போகணும். அதில் பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுக்க சொன்னார் அப்படின்னு கதை வருது இல்லையா. சிவபெருமான் மீண்டும் பூமிக்கு வந்த உடனே டக்குன்னு போய் எங்கே மறுபடியும் அந்த பழைய ஞாபகத்தில் எதுவும் கேட்டுருவாரோ அப்படின்னு கந்தசாமி அந்த பிள்ளையை பிடிக்க, உடனே
நான் இப்பொழுது மாமிசம் சாப்பிடுவது இல்லை, நரமாமிசம் சாப்பிடுவது இல்லை. எவ்வளவு நக்கல்ங்க, யோசிச்சு பாருங்க. இதே சாப விமோச்சனம்னு புதுமை பித்தன் ஒரு கதை எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. அந்த கதைகளை ஒருபோதும் அகலிகையும் சீதையும் சந்தித்து கொண்டதே இல்லை. ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிற சுதந்திரம் யாரை வேண்டுமானாலும் அவரால் சந்திக்க வைக்க முடியும். சீதையும் அகலியும் சந்திக்கிறார். 2 பேரும் நான் கதையை எனக்கு கடைசியாக சொல்கிறேன். போகிறப்ப 2 பேரும் நல்லா வச்சுருக்காங்க. ராமன் எப்படி இருக்காரு, பேசிட்டு போகிற பொழுது அகலிகை சொல்கிறா, உன்னுடைய கணவரால் தான் நான் இன்றைக்கு கல்லாக இருந்த நான் மீண்டும் பெண்ணானேன் என்று சொல்கிறான். சீதை சொல்கிறா, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் என்னை நம்பாமல் என்னுடைய கணவர் 1-2 முறை என்னை தீக்குளிக்க வைத்தார் என்று சொன்னவுடன் புதுமை பித்தன் முடிப்பார், அப்படியா, சொந்த மனைவியையே நம்பாதவருடைய காலடிப்பட்டு மீண்டும் பெண்ணாய் இருப்பதை விட நான் மீண்டும் கல்லாகவே இருந்து விடுகிறேன் என்று புதுமை பித்தனால் எழுத முடிந்தது. எனக்கு என்ன பயம்னா, இப்போ இருக்கவங்களால் எழுத முடியுமான்னு தெரியல. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, ஒரு கதை படிக்கிற பொழுது அது நமக்குள்ள ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கலாம், அவலமாக இருக்கலாம், கதைன்னு சொல்லிகிட்டே போகலாங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு தாங்க இந்த திருநங்கையர் திருநம்பியர்னு அழைக்கிறான். அன்றைக்கி எவ்வளவு இழிவாக சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா டூயட் பாடுறதுக்கு அவங்கள தானே பயன்படுத்தணும். கவிஞர் காமராசன் தான் அன்னைக்கு எழுதினார் கருப்பு மலர்கள் என்கிற புத்தகத்தில். நாங்கள் அவங்க அந்த இவங்களை பற்றி எழுதுகிற பொழுது நாங்கள் மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள்னு எழுதுவார். நீங்கள் எழுத்துப்பிழை இருக்குல்ல, இக்கு இச்சு இப்பு மாதிரி அந்த 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்வதை கூட அவர்கள் ஏற்பதில்லைங்க. நாங்கள் ஒன்றும் 3ஆம் பாலினத்தவர் அல்ல, உங்களைப் போலவே நாங்களும் சம பாலினத்தவர்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு இயற்கை. அதுக்கு அவங்க காரணமா? இல்லை. அன்னைக்கே காமராசன் மனிதாபிமானத்தோடு குரல் கொடுத்தார். நாங்கள் சந்தி பிழைகள் போல நாங்கள் சந்ததி பிழைகள் என்று எழுதினார். காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும் என்று அன்றைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இவங்க சொல்கிறோம்ல, ஒரு கவிஞன் எங்கேருந்து அந்த பிரச்சனையை பார்க்குறான் அப்படிங்கிறது தாங்க. ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒரு கவிஞன் விளை மகள் அப்படின்னு போட்டு ஒருத்தன் எழுதுறான் கொச்சையா. என்ன எழுதுறான்? இங்குதான் அவள் காசு வாங்காமல் படுத்திருக்கிறாள். இதுவும் கவிதை தான். அதே இன்னொரு கவிஞன் என்ன தெரியுமா எழுதுறான்? முடிந்து விட்டது, அவள் வாழ்வில் எல்லாம் முடிந்து விட்டது, இப்போதாவது அவளை நிம்மதியாக தூங்க விடுங்கள் என்று எழுதுகிறான் என்று சொன்னால், இவன் எழுதுறது அந்த பெண்ணை குற்றம் சாட்டுவது, அவன் எழுதுவது சமூகத்தை குற்றம் சாட்டுவது. எல்லாம் இதே ஜெயகாந்தன் எழுதுமா சொல்வார், ஒரு பெண் கெட்டு போனான்னு சொன்னால், ஒரு பெண் கெட்டு போனான்னு சொல்லாத, கெடுத்த அயோக்கியன் யார் என்றும் சேர்த்து சொல் என்று ஜெயகாந்தன் சொல்வார். இப்போ கவிதைன்னு யோசிச்சிங்கன்னா கண்ணதாசன் வர்றாரு, காமராசன் வர்றாரு, சிற்பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய தாயை பற்றி ஒரு வரியில் சொல்லுவாருங்க. அம்மா என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே அப்படிம்பார். ஒரு வரி தானங்க. நீ சின்ன வயசில் யாருங்க நமக்கு பிரபஞ்சம்? அம்மா தானங்க. உலகத்திலேயே சின்ன கவிதைங்கிறது அம்மா தான். அம்மாவே ஒரு கவிதை தான். அம்மா என்று சொல்வதும் ஒரு கவிதை தான். நீங்கள் யோசிச்சு பார்க்க கவிதையில் அது பாட்டுக்கு பொங்கி பிரவகிக்குதுங்க. இன்றைக்கி அற்புதமாக எழுதுகிறாங்க பல கவிஞர்கள். நான் சொன்னல 2 பேர் போகிறப்ப அவங்க கணவன் கேட்குறான், நீ முன்னால் போவியா நான் முன்னால் போவியா? அந்த பொண்ணு சுருக்குன்னு சொல்லியிருக்கா, நீ எப்போ தான் என்னை முன்னால் போக விட்ட? நடக்கிறப்பவும் என்ன முன்னால் போக விட்டதில்லை, வாழ்க்கையிலையும் நீயே முதல்ல கிளம்பி போ ராசா. நீங்கள் கவிதை கவிதைக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா, சின்ன கவிதையாக எழுதிடலாம். கதையும் என்ன சின்ன கதை நிறையா இருக்குல்ல. முல்லா கதைகள், தெனாலிராமன் கதைகள், எத்தனை கதை இருக்குது. பஞ்சதந்திர கதைகள். நிஜ வாழ்க்கையில் மிருகங்கள் பேசாதுங்க. ஆனால் நீங்கள் கதையில் படிக்கிற பொழுது ஃபேண்டசிங்கிறாங்க. நரி பேசியது. நமக்கு எல்லாருக்கும் கேட்ட முதல் கதை என்ன? எல்லாரும் கேட்ட கதை பாட்டி வடை சுட்டான். இன்னும் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் பாட்டிகள் இப்பொழுது வடை சுடுவதில்லை, பல தலைவர்கள் தான் வடை சுடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, வடை சுடுகிறார்கள். நம்ம பேசாமல் தான் இவர் மாதிரி வடை சுட முடியாதுங்க அப்படின்னு வேற சொல்கிறோம். நம்ம நண்பர்களே, அன்னைக்கு பாட்டி வடை சுட்டா நம்ம என்ன சொன்னோம்? காக்கா வடையை தூக்கிட்டு ஓடிடுச்சு, நரி வந்துச்சு, பாட்டு பாடுனுச்சு, அப்படியே வடையை கீழே போட்டுருச்சு, நரி தூக்கிட்டு ஓடி போச்சு. உடனே அடுத்த ஒருத்தன் வந்தான், என்னையா அந்த எப்போ பார்த்தாலும் இந்த நரியே ஜெயிக்குதப்பா. அந்த ஒரு கதை இஸ்லாமிய 100 வகையாக உலகம் பூரா சொல்லப்படுதுங்கிறார். அப்போ காக்கா திருநிச்சுன்னு சொன்னார்ல,
உடனே இன்னொருத்தர் கதை எழுதுறாரு, அந்த காகம் அந்த பாட்டிக்கு சிறு சிறு குச்சிகளை ஒடித்து விறகாக கொடுத்தது. அந்த கூலி உழைப்புக்கு, அந்த உழைப்புக்கு நிகராக அந்த பாட்டி ஒரு வடையை கொடுத்தால் ஒன்றா. இதே ஒரே கதை தான். அந்த காலத்து நரி தூக்கிட்டு ஓடி போச்சா, நம்ம காக்கா உழைச்சி பிழைக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஒரு வடையை வாங்கியிருக்கு. அந்த வடையை அதே நரி குரூப் வந்துட்டாங்க. பாட்டு பாடுன்னு சொன்னிச்சு, வடை கீழே விழுந்தது, நரி தூக்கி கொண்டு ஓடியது. இதில் என்னையா புதுசுன்னு கேட்குறீங்களா? தன்னுடைய உழைப்பால் பெற்ற வடையை இழந்த காகம் கா கா என்று கத்தியது. ஆயிரக்கணக்கான காகங்கள் குவிந்தன. அன்று காகங்களுக்கு ஒரு வடை மட்டுமல்ல, நரியும் இரையாய் கிடைத்தது என்று ஒருவன் எழுதுகிறான். அப்போ என்ன தெரியுது? நம்ம உழைப்பை ஒருத்தன் சொல்லணும்னா அவனை எதிர்த்து போராடு என்கிற நீதியை இந்த கதை சொல்கிறதா இல்லையா? சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் காதலியை பார்க்க போகிறான், கட்ட 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 கட்டன்னு சுருளுது. திடீர்னு அந்த தலைவன் சொல்கிறான், யோ நள்ளிரவு சில் வண்டுகள் இருக்குது. தலைவன் சொல்கிறான், அந்த மணியினுடைய நாக்கை கட்டிடுங்கிறான். யார்? மனைவியை பார்க்க ஆசையாக போய்கிட்டுருக்கேன். மனைவி இல்லை, காதலி அல்லது மனைவி. நள்ளிரவில் தேர் வேகமாக ஓடுது, தேர் சக்கரத்தில் மணி கட்டியிருக்கும்ல, அதனுடைய நாக்கை கொஞ்சம் கட்டிவிடு அப்படிங்கிறான். தேர்ப்பாகன் சொல்கிறான், என்னையாது நான் எதுக்கியா மணியினுடைய நாக்கை கட்டணும்னு. அவன் சொல்கிறான், என்னுடைய மனைவியை, என்னுடைய இணையை பார்க்க நான் வேகமாக போகிறேன், அது இயல்பு. எனவே உன்னை வேகமாக ஓட்ட சொல்கிறேன், இயல்பு. ஆனால் அந்த உலகத்தில் நான் மட்டுமா இருக்கேன்? இந்த காட்டுக்குள்ளே எத்தனை சில்வண்டுகள் இந்த நேரத்திலே ஒன்றோடு ஒன்று கூடி கிடக்கும், எத்தனை உயிரினங்கள் காதல் செய்து கொண்டிருக்கும். நான் என் காதலியை பார்க்க போகிற இந்த வேகத்திலே அந்த வண்டினங்களினுடைய காதல் எந்த இடையூறும் வரக்கூடாது. எனவே மணியின் நாவை கட்டிவிடு என்று சிந்திக்கிற பேரறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்திருக்கா இல்லையா? இங்கே பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிற பேரறம் இல்லையா? இந்த குரல் நான் படித்தப்ப என்ன நினச்சிக்கிட்டேன்னா, மத்தியானம் சாப்பாட்டுக்காக சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்கு. சத்துணவணி ஒரு ஆளாக ஆட்டையை போட்டுறாதப்பா, எல்லாருக்கும் பிரித்து கொடுன்னு. கொரோனா வந்த பிறகு தானங்க அந்த குரலினுடைய முழு அர்த்தமும் தெரிஞ்சுது. இந்த உலகத்தில் மனுஷன் மட்டும் இல்லடா, பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற பல்லுயிரும் சமநிலையில் இருந்தால்தான் மனித உயிரும் வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளுவன் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பேசியிருக்கான். நீங்கள் கவிதைங்கிறது வள்ளுவன் ஏதோ உண்மையிலேயே வள்ளுவர் இப்போ இருந்தாரா நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம மாதிரி கதை விடுறதுக்கு பற்றியெல்லாம் வள்ளுவருக்கு நம்மளா ஒரு தாடியெல்லாம் வச்சு அப்படி இருந்தாரா தெரியாது. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகன் பழித்தது விட்டுவிடு. இன்றைக்கி நம்ம பார்க்குற வள்ளுவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் உருவானது. அப்போவே பெரிய பிரச்சனைங்க. வள்ளுவர் வேணுகோபால் சர்மாங்கிறவர் வரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. 2 பெரிய அதிகாரி வந்திருக்காங்க, இவர் வள்ளுவர்னு ஒத்துக்க முடியான்ட்டாங்க. அவங்கெல்லாம் ஆதார் அட்டை எடுக்கிறவங்க போல தெரியுது. ஏன் நாப்பில் இல்லை, நான் பார்த்த வள்ளுவர் பூணூல் போட்டிருந்தார், இவர் முட்டையாக இருக்காருன்ட்டாங்க. நேராக கலைஞர்கிட்ட போயிட்டாங்க, ஐயா வள்ளுவருக்கு பூணூலை போட சொல்கிறாங்கய்யா. யோசிச்சார், ஆஹா ஒன்று செஞ்சு அதில் ஒன்றும் பூணூல்லாம் போடாத, மேலே ஒரு துண்டை போட்டு விட்டுருன்ட்டார். அவங்க வந்து கேட்டாங்கன்னா உள்ளே இருக்கு பூணூல்னு சொல்லியிருக்கு. அவங்க வேணால் எடுத்து பார்த்துக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத. ஆனால் வள்ளுவருக்கு எவ்வளவு சாயம் அடிக்க பார்க்குறோம். அதனால தாங்க நான் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் நான் சொன்ன முதலமைச்சர் அப்படி உட்கார்ந்துருந்தார். உலகத்திலே வள்ளுவனுக்கு எவனும் சாயம் அடிக்க முடியாது, அவர் விவசாயத்தை தவிர எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் தானங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் அதுவே தலை. நீங்கள் காமத்து பால் முழுவதும் கவிதை இல்லையா? வள்ளுவன் என்கிற பெருங்கவிஞன். ஆனால் நமக்கு என்னென்னா பெரிய, நான் இதை சொல்லி முடிக்கிறேன், அறிவு சார்ந்த கதைகள் மீது நம்பிக்கை இல்லை, சில்லறை கதைகள். சீத்தலை சாத்தனார் எவ்வளோ பெரிய கவிஞன், அவனுக்கு நம்மளால் ஒரு கதை விட்டுருக்காங்க பாருங்கள். சீத்தலைன்னு பேரை கேட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, மணிமேகலை எழுத சீத்தலை சாத்தனார் ஒரு ஆசிரியர். அவர் மாணவர்கள் தவறாக சொன்னால் தன் கையிலே இருக்கிற எழுத்தாணியால் தன்னுடைய தலையில் தானே குத்தி கொள்வார். எனவே அவருடைய தலை எப்பொழுது பார்த்தாலும் சீல் தலையாக இருக்கும். யோசிச்சு பாரியா, அப்படியெல்லாம் இங்கே இருக்க 4 வாத்தியார் எடுத்து குத்திக்கிட்டான். சீல் தலையில் தலையே இருக்காது. நம்ம பண்ணுற சேட்டைக்கு சீத்தலைங்கிற ஊரை கொஞ்சம் யோசிக்க பயந்துக்கிட்டு உடனே என்ன சொல்லிடுறாங்க, சீல் தலையாக இருந்தார்.
அதே போல் தான் வள்ளுவருக்கு வாசுகின்னு ஒரு மனைவி இருந்ததா தெரியாதுங்க. ஆனால் அவன் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, வள்ளுவர் ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார், வாசுகி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே வாசுகி அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துச்சு. உடனே கற்பின் திறத்தால் அந்த வாளி அப்படியே நின்றுச்சு. நீ என்னமோ அந்த கிணறு வெட்டினவங்க மாதிரி. உடனே இதை படிச்சிருக்கான் நம்மால் ஒருத்தன். படித்த உடனே இவனுக்கு ஒரு நம்ம மனைவிக்கு வாசுகி அளவுக்கு அந்த கற்பு இருக்கா இல்லையான்னு இவன் அங்கே காத்தாயி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கு. காத்தாயி அப்படின்ட்டு இருக்கான். உடனே அந்த அம்மா அந்த கூறுகட்டம் எதுக்கு கூவுறான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே அறக்க பறக்க ஓடியாந்திருக்கு. வாளி தொப்புன்னு உள்ளே விழுந்துருச்சு. வந்த உடனே நம்மளுக்கு குறுகுறுன்னு ஆகி போச்சு. நீ வாசுகி அளவுக்கு கற்பு இல்லை போல இருக்க. அந்த அம்மா விட்டா வாளி அங்கேயே நிற்கிது, நீ விட்ட வாளி உள்ளே விழுந்துருச்சே, ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நான் வாசுகியா இல்லையாங்கிறது இருக்கட்டும், நீ ஒன்றும் வள்ளுவன் இல்லைல்ல, நீ ஒரு ஈத்தரப்பாய தானே. ஒருவேளை வள்ளுவர் சொன்னால் வாளி நிற்கிதோ இல்லையோ, நீ சொன்னால் ஒரு காலத்துலேயும் வாளி நிற்காது சாமி அப்படின்றது. எவ்வளவு கதைகள். மகாகவி பாரதி சொன்ன கதைங்க. ஒரு அரமணை நாய், ஒரு நம்ம ஏரியா நாய், ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. யாராரோ சந்திக்கிறாங்க, அவங்க சந்திக்கப்படாதா? ரெண்டு நாய் சந்தித்து பேசிக்குது. அண்ணே நீ நம்மால் அண்ணே? ஆமாண்ணே நம்மால் தானே. என்னண்ணே ஆள் பார்த்தா கொழு கொழு கொழுன்னு இருக்கு, நாக்கே 1/2 கிலோமீட்டர் இருக்குது, என் உடம்புல எக்ஸ்ரே எடுக்கவே வேண்டியதில்லை போட்டுருக்கு, அவ்வளவு எலும்பாக தெரியுது. நீயும் நாய், நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி, ஒரே பிரச்சனை. நீ பணக்கார நாய், நான் ஏழை நாய் அப்படின்னு 2 நாய். என்னென்ன சாப்பிடுவேன் காலையில்? நான் காலையில் புரோட்டா, அது இது, மத்தியானம் பிரியாணி, நைட்டு அது இதுன்னு அட்டுக்குது. நம்மளால் சொல்ல 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 நாக்கிலேருந்து கொட்டுது. ஒரு கவிஞன் சொல்லுவாங்க, நாயின் கனவில் எலும்பு மலை அப்படின்னு. நாய் கனவு கண்டா என்ன மாதிரி கனவு காணும்? நைட்டு மழை பெய்கிற மாதிரியும் நல்ல நல்லி எலும்பாக கொட்டுற மாதிரியும் கனவு காணும். அதை தாண்டி யோசிக்கிற அளவுக்கு நாய்க்கு புத்தி கிடையாது. நாயின் கனவில் எலும்பு மலைன்னு இதை சொல்ல சொல்ல நம்மளுக்கு அப்படியே உமிழ் நீர் ஒழுகுது. சொல்லிட்டு சொல்லுதானே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுண்ணே, என்னை அந்த கவர்மெண்ட் வேலையில் சேர்த்து விடுனே, உன்னளவுக்கு பெரிய சூப்பரண்ட் அளவுக்கு வேணாம்னே, இந்த ஓஏ அளவுக்கு ஆகுது, இந்த 4th கேட்டகரியிலாவது சேர்த்து விடு. உடனே அந்த நாய் சொல்லுது, உன்னெல்லாம் சேர்ப்பாங்களான்னு தெரியலையே, மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, எல்லாம் ஒன்றை மாதிரி சாப்பிட்டா வந்துடும்னே, சேர்த்து விடுனே. நான் எதுக்கும் ராஜாட்ட கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கப்போ கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறப்ப தான் நம்ம நாய் கேட்குது, அண்ணே எல்லாம் ஓகேண்ணே, என்னண்ணே கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி போட்டிருக்க அப்படின்னு கேட்குது. அப்பா நல்லா சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, காலையில் மாலையில் நைட்டெல்லாம் பாதாம் பால் குடிச்சிட்டு தான் படுப்பேன். ஆனால் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு என்னை கழுத்தில் பட்டையில் சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருவாங்க அப்படின்னு அந்த நாய், அரமணை நாய் சொல்லியிருக்கு. அப்போ தான் இந்த நம்ம ஏரியா நாய் சொல்லியிருக்கு, ஓஹோ நீ அடிமை நாயா. இது மகாகவி பாரதி எழுதின கதைங்க. அந்த நாய் சொன்னதாக நம் மாகவி முடித்திருப்பான், உன்னை போல சொகுசாக சாப்பிட்டு விட்டு அடிமையாக இருப்பதை விட சோத்துக்கு இல்லை என்றாலும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், சோரை விட சுதந்திரம் முக்கியமானது என்று கதையிலே பாரதி சொல்லியிருப்பான். இப்போ பாரதியினுடைய கவிதையை நம்ம தள்ள முடியுமா, இதை சொல்ல முடியுமா? இப்போ இன்றைக்கி ஒன்று தான் நீ தயவுசெய்து முடிக்காதீங்க. இப்போ பட்டிமன்றம்னா ஒரு பக்கம்தான் சொல்லணும், கதை கவிதைன்னு நான் சொல்ல போகிறது இல்லைங்க. நீங்கள் வேணால் எதிர்த்து அப்பீல் பண்ணிக்கிங்க. இப்போ எதிர்த்து அப்பீல் பண்ணால் பெரிய நீதிபதி அப்பா நெல்லை கண்ணனும் இல்லை. எவ்வளோ பெரிய கதைகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கதையோ கவிதையோ எதையாவது படிங்க, அப்படித்தான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு கல்லும் ஒரு கல்கண்டும் இருந்தால் இது கல்கண்டு இது கல்லுன்னு சொல்லிடலாம். ரெண்டுமே கல்கண்டு என்று சொன்னால் எதை கல்கண்டு என்று சொல்வது? கவிதையை படிங்க. ஆனால் கவிதை நுட்பமான பல ரகசிய அறைகளை திறந்து வைக்கும். நீங்கள் படிக்கிறப்ப சுந்தரையா சொன்னது உண்மைங்க. ஒரு கவிதையை நம்ம சின்ன வயசில் படிக்கிற பொழுது ஏற்படுகிற உணர்வு வேறு, இப்போ படிக்கிற உணர்வு வேறு. பல ரகசிய அறைகளை கவிதை சாவி கொண்டு திறந்து வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் கதை என்ன செய்யும்னா, அந்த கதை நம்மோடு சேர்ந்து உணர வைக்கும். இது ஏன் கதையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கதை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவிதை மனங்களை திறக்கும், கதை வாழ்க்கையை திறக்கும். ரெண்டுமே நமக்கு அவசியம்தான் என்று சொல்லி நன்றியை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.